ஹாய் பசங்களா, குட் ஈவினிங் எவ்ரி ஒன். எல்லாரும் எப்படிப்பா இருக்கீங்க? எஸ், லாங் டைம் நோ சி இல்லையா? ஸோ ஹவ் ஆர் யூ ஆல்? குட்டா? ஸோ வீக்கெண்ட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நிறைய பேருக்கு நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பனா இருக்கும் இல்லையா? எத்தனை பேருக்கு நாளைக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன்? ஸோ அதுக்கு முன்னாடி நான் பேசுறது கேக்குதா? ஸோ என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே கரெக்டா இருக்கா? அதை சொல்லிடலாமா கொஞ்சம்? எஸ், ஹாய் 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 எவ்ரி ஒன். ஸோ எல்லாரும் இந்த லைவோட லிங்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. நம்ம இப்போ கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ் ஆரம்பிக்க போறோம். சரியா? ஆரம்பிக்க போறோம்னு இல்லை, செகண்ட் பார்ட் ஆரம்பிக்க போறோம். ஏன்னா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம வந்து மோனோ ஹைபிரிட் கிராஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதனால இந்த கிளாஸ்ல நம்ம வந்து இந்த சாப்டரையே மொத்தமா முடிச்சிடலாம். டை ஹைபிரிட் கிராஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த சாப்டர் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகேவா? ரெடியா என் பசங்களா? உங்களுக்குள்ள நீங்க கம்யூனிகேட் பண்ணிக்காதீங்க, மெசேஜ் பண்ணிக்காதீங்க. உங்களோட ஐடி வந்து பிளாக் ஆயிரும். ஸோ டோன்ட் டூ தட். சரியா? ஸோ கிளாஸ் கவனிக்கலாமா? எஸ் எஸ் எஸ். ஸோ ஹவ் இஸ் யுவர் வீக்கெண்ட்? எப்படி போயிட்டு இருக்கு? நிறைய பேருக்கு நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பனா இருக்கும் இல்லையா? அப்ப எத்தனை பேருக்கு நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் அதையுமே வந்து சொல்லுங்க. ஸோ சூன் ஆஃப்டர் தட் நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. எஸ்டா. எத்தனை பேருக்கு நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பன்? அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க? அந்த மாதிரி யாருமே இல்லையா? இது வரைக்கும் ஒரு மெசேஜ் கூட வரலையே. சரி, கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? ஸோ கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்ற மாதிரி தான், நீட் அண்ட் ஜேஇ ப்ரிப்பரேஷன்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஒண்ணுமே கவலைப்பட வேண்டாம். ஸோ வேதாந்து லேர்னிங் சென்டர்ல உங்களுக்கு கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. நீட் ஜேஇக்கு மட்டும் கிடையாது, ஃபவுண்டேஷன் கோர்சஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட் பசங்க கூட நீங்க நீட் ஜேஇக்கு இப்பல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும் மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த கோர்ஸை நீங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ தட் நீங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்படி இருக்க போகுது, நான் எப்படி படிச்சா நல்ல மார்க் வாங்கலாம், அந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுங்க, நீங்க யாராவது சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் யாராவது வந்து நீட் ஜேஇ எல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, பட் இப்போதைக்கு அவங்க 8th 9th 10th தான் இருக்காங்கன்னா தாராளமா அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்சஸ் எல்லாமே நீங்க ரெஃபர் பண்ணி விடுங்க. சரியா? ஓகேடா. ஸோ ரெயின்போக்கு நாளைக்கு ரீஓப்பன். சரி, ஓகேப்பா, சூப்பர். ஸோ இப்போ வேதாந்துல ஆஃப்லைன் சென்டர்ல நீங்க கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எடுக்க போற கிளாஸஸ் எல்லாமே டாப் டீச்சர்ஸ் தான் எடுக்க போறாங்க. அண்ட் ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா டவுட்ஸ் என்ன வந்தாலும் அதை கிளாரிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பர்சன் இருப்பாங்க, அகாடமிக் மென்டார் இருப்பாங்க. எப்படி படிக்கணும், என்ன உன்னோட ஸ்ட்ராட்டஜி, ஒரு டெஸ்ட்ல நீ என்ன தப்பு பண்ணிருக்க, அதுல இருந்து எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும், இது எல்லாமே உனக்கு ஒரு ப்ராப்பர் ஐடியா கிடைக்கும். ஸோ நம்மளோட சென்டர்ஸ்ல நம்மளுக்கு IVSAT எக்ஸாம் வந்து நடக்கும்பா. இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட்டை நீங்க எழுதும் போது அப் டு 90% உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து இந்த டெஸ்ட்டும் அட்டென்ட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த டெஸ்ட்ல உங்களோட மார்க் எவ்வளவு வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே டிசைட் ஆகும். அண்ட் இந்த டெஸ்ட் வந்து கம்பல்சரி ஆஃப்லைன்ல மட்டும்தான் நடக்கும். ஸோ அதுக்கான ஆஃப்லைன் கோர்சஸ் லைக் ஆஃப்லைன் சென்டர்ஸோட லிஸ்ட் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ தாராளமா நீங்க பாத்துக்கலாம். எஸ், அண்ட் அந்த IVSAT எக்ஸாம்க்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து எங்க இருக்க போகுது அப்படின்னா நம்மளோட லைவ்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க போகுது. சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ்ல செகண்ட் பார்ட்ல இருந்து ஆரம்பிக்க போறோம், which is a dihybrid cross. ரெடியா எல்லாரும்? எஸ் பசங்களா, ஆர் யூ ஆல் ரெடி? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ பசங்களா, உங்களுக்குள்ள பேசுனீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஐடி வந்து பிளாக் ஆயிரும். ஸோ அதை நீங்க பண்ணாதீங்க. யூடியூப் நோட்டிஃபிகேஷன் நாட் கம் இன் டெய்லி. யூடியூப் நோட்டிஃபிகேஷன்லாம் நாங்க வந்து அனுப்புறது கிடையாது, புரிஞ்சுக்கோ. அதை ஃபர்ஸ்ட், அது யூடியூபா அனுப்பக்கூடியது. அது நினைச்சா அனுப்பும், நினைச்சா வந்து மக்கர் பண்ணும். அதனால அதை நம்ப வேண்டாம். ஓகேவா? ஸோ நான் வேணா இந்த லைவோட லிங்கை வந்து உங்களுக்கு டெலிகிராம்லயும் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ தட் எல்லா லைவோட லிங்க்குமே உங்களுக்கு டெலிகிராம்ல ஷேர் ஆயிரும்பா. நான் இன்னைக்கு தான் வந்து பண்ணல ஆக்சுவலி. ஸோ எப்பவுமே உங்களுக்கு வந்து ஷேர் ஆயிரும். சரியா? அதனால நீங்க வந்து யூடியூப் நோட்டிஃபிகேஷன்ஸ் மட்டுமே நம்பி இருக்க வேணாம். தாராளமா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே அவைலபிளா இருக்கு.
ஓகே, ஸோ கண்டிப்பா அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாட் வி கேன் டூ இஸ் இந்த லைவ் லிங்கை நான் உங்களுக்கு வந்து டெலகிராம் குரூப்லையும் போட்டுடுறேன். ஓகே, so that பிரச்சனை will be sorted. எஸ் பசங்களா, ரெடியா ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஸோ டெலிகிராம் குரூப்ல நான் லிங்க் போட்டாச்சு. ஓகேடா, ஸோ டை ஹைபிரிட் கிராஸ் வந்து ஆரம்பிக்க போறோம். ஸோ மோனோ ஹைபிரிட் கிராஸ் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ டை ஹைபிரிட் கிராஸ் இதுலயே வந்து உங்களுக்கு ஆன்சருமே இருக்கு. டை அப்படின்னா என்ன? 2. அப்போ மோனோ ஹைபிரிட் கிராஸ்ல நம்ம ஒரே ஒரு கேரக்டரை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். டை ஹைபிரிட் கிராஸ் அப்படின்னு வரும்போது we are going to consider 2 characters at the same time. ஸோ அது என்னென்ன கேரக்டர்ஸா இருக்கும்? சொன்னா கேட்க மாட்டீங்க போலியே, பிளாக் பண்ணாதான் பேசாம இருப்பீங்களா? ஸோ தர்ஷினி உங்க ஐடி பிளாக் ஆகுது. பானுமதி உங்களோட ஐடி வந்து பிளாக் ஆகுது. பில்லா உங்க ஐடி வந்து பிளாக் ஆகுது. ஓகே, ஸோ இதுக்கு மேல யார் பேசினாலும் உங்க ஐடி வந்து பிளாக் செய்யப்படும் கண்டிப்பா. ஸோ டை ஹைபிரிட் கிராஸ்ல இந்த 2 கேரக்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் என்னென்னவா இருக்கும்? ஒன்னு சீட் கலரா இருக்கும், சரியா? அதாவது காட்லிடன் கலர், சீட் கலர் ரெண்டுமே ஒண்ணுதான். இன்னொன்னு சீட் ஷேப், சீட் கலர், சீட் ஷேப். இந்த 2 கேரக்டர்ஸை நம்ம சைமல்டேனியஸா கன்சிடர் பண்ணோம்னா அதுதான் டை ஹைபிரிட் கிராஸா இருக்க போது, which is involving 2 characters. ஸோ இந்த 2 கேரக்டருக்கு ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஜீன் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கும். அப்ப இங்க 2 ஜீன்ஸ் எனக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒவ்வொரு ஜீன்லயுமே எனக்கு என்ன இருக்கும்? 2 அலீல்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீட் கலர் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ சீட் கலருக்கு என்னென்ன ஜீன்ஸ் எல்லாம் பார்க்கலாம், இல்லை என்னென்ன அலீல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் இப்போ எழுதி காட்டுறேன்னு பாருங்க. So if we take the first character which is seed shape. So seed shape அப்படின்னு எடுக்கும்போது we have round as a dominant character and wrinkled seed as a recessive character. Wrinkled as a recessive character. இதுவே second character which is seed color அப்படின்னு எடுத்துப்போம். So if we take seed color, the dominant character would be what? Seed colorல dominant character என்ன? Hi பசங்களா. So seed colorல dominant character was yellow and recessive was green. ஆமாவா? So இதை எப்படி நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஜீன்ஸ்னு வரும்போது round as a dominant character, அதனால capital R. wrinkled அப்படிங்கிறது ரெசிசிவ் கேரக்டர், ஸோ ஸ்மால் ஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். எல்லோ அப்படின்னா கேபிட்டல் ஒய், ஏன்னா இது டாமினன்ட் கேரக்டர். அண்ட் இதுவே ஸ்மால் ஒய் போட்டா தட் வில் பி கிரீன். சரியா? இது ஓகேவா? எஸ். ஸோ இப்போ இதை வச்சுதான் நம்ம ஃபார்வர்டா என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பேரண்ட் நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்? எப்பவுமே வந்து ஒரு மோனோ ஹைபிரிட் கிராஸா இருக்கட்டும் இல்ல டை ஹைபிரிட் கிராஸா இருக்கட்டும், பேரண்ட்ஸ் 2 பேரண்ட்ஸ் நம்ம எடுத்துப்போம் இல்லையா? அப்போ ஒருத்தங்க வந்து கம்ப்ளீட் டாமினண்டா இருப்பாங்க, ஓகேவா? ட்ரூ ப்ரீடிங் இல்லைனா பியோர் ப்ரீடிங் டாமினண்டா இருப்பாங்க, விச் மீன்ஸ் எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் இருக்கும். இதுவே நெக்ஸ்ட் பேரண்ட் எப்படி இருப்பாங்கன்னா பியோர் ப்ரீடிங் டுவார்ஃபா இருப்பாங்க, அதாவது எல்லா கேரக்டர்ஸுமே எல்லா லெட்டர்ஸுமே எனக்கு ஸ்மால் லெட்டர்ஸா இருக்கும். ஸோ வி ஹாவ் பேரண்ட் 1 அண்ட் பேரண்ட் 2. சரியா? இப்ப F1 ஜென்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பேரண்ட் 1ஐயும் பேரண்ட் 2ஐயும் நான் கிராஸ் பண்ண போறேன். அப்படி கிராஸ் பண்ணா எனக்கு என்ன மாதிரி கேரக்டர்ஸ் வரும்? எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல ஐ வில் கெட் ஆல் டாமினன்ட் கேரக்டர். டாமினன்ட் கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஆனா அதோட ஜீன்ல பார்க்கும்போது எனக்கு ஹெட்டிரோகேமஸா இருக்கும், ஹெட்டிரோஜைகஸா இருக்கும். which means எனக்கு கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் எல்லாமே கலந்துதான் வந்து எனக்கு அலீல்ஸ் எல்லாம் இருக்கு, ஜீன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் ஸ்டில் எனக்கு எக்ஸ்பிரஸ் ஆகுறது என்னவா இருக்கும்னா டாமினன்ட் கேரக்டரா இருக்கும். புரியுதா? எனி டவுட்ஸ்? கிளியராடா?
கிரீன் டாமினன்ட் கிடையாது, எல்லோ இஸ் த டாமினன்ட். டே ஒரு விதைய நீ வந்து போடுற, அது வந்து ஒரு செடியா முளைக்கணும் அப்படின்னா அந்த விதை ஃபர்ஸ்ட் நல்லா முத்தி பழுத்து இருக்கணும். ஸோ முத்தி பழுத்தது அப்படின்னாலே அது எல்லோ கலர்ல தான் இருக்கும் இல்லையா? கிரீன் கலர் சீடை நீ போட முடியாதுடா. ஸோ கிரீன் இஸ் நாட் அ டாமினன்ட் கேரக்டர், இட் இஸ் அ ரெசசிவ் கேரக்டர். புரியுதா? ஸோ இப்போ நம்ம எந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்க போறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோமா? பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, F1 ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ எந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் எனக்கு வருது ஆஸ் அ ரிசல்ட்டா? எல்லோ ரவுண்ட் வருது, எல்லோ ரிங்கிள் வருது, கிரீன் ரவுண்ட் வருது, கிரீன் ரிங்கிள், இந்த மாதிரி நிறைய ஜென்ரேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து எனக்கு கிடைக்குது. ஸோ இப்போ டை ஹைபிரிட் கிராஸ் ஒன்ஸ் நான் வந்து சொல்லி கொடுக்குறேன், யூ கேன் லிசன் டு இட். சரியா? ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோமா? ஸோ பேரண்ட்ஸ் வந்து எப்படி இருந்தாங்க அப்படியே ரீகால் பண்ண பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம படிச்சது ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் we are taking the parents. சரியா? ஸோ பேரண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி பேரண்ட்ஸா நம்ம எடுத்துக்கிட்டோம்? the first parent would be homozygous dominant, right? So the second parent would be homozygous recessive. So இந்த ரெண்டையும் நான் கிராஸ் பண்ணும்போது I will get the next generation which is F1. So F1 வந்து எப்படி இருக்கும்? எனக்கு ஹெட்டிரோசைகஸா இருக்கும், ஆனா டாமினன்ட் கேரக்டர் will be expressed. So ஹெட்டிரோசைகஸ்னா நீ கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லா லெட்டர்ஸ்லயும் கேபிட்டலும் போட்டுக்கோ, ஸ்மாலும் போட்டுக்கோ. இப்ப R, Y அவ்வளவுதானே நம்மளுக்கு எடுக்க போற கேரக்டர்ஸ். அப்போ நான் என்ன பண்ண போறேன்? Rல கேபிட்டலும் போடுறேன், ஸ்மாலும் போடுறேன். அதே மாதிரி Yல கேபிட்டல் ஸ்மால் ரெண்டுமே நான் போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து என்னதான் இது ஹெட்டிரோசைகஸா இருந்தாலும் எனக்கு டாமினன்ட் கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ தோ இட் இஸ் ஹெட்டிரோசைகஸ் டாமினன்ட், it is heterozygous dominant. நமக்கு இது பார்த்தாலே தெரியுது, ஒரு டாமினன்ட் கேரக்டர் இருக்குன்னாலே அதுதான் எக்ஸ்பிரஸ் ஆகும். அப்ப F1 ஜென்ரேஷன்ல எப்பவுமே எனக்கு டாமினன்ட் கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ வாட் அபவுட் த F2 ஜெனரேஷன்? அதுக்கு நம்ம புன்னெட் ஸ்கொயர் யூஸ் பண்ணணும். ஸோ புன்னெட் ஸ்கொயர் யூஸ் பண்ண தெரியுமா எல்லாருக்கும்? இல்லதான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஸோ மோனோ ஹைபிரிட் கிராஸ்ல புன்னெட் ஸ்கொயர் எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சது இல்லையா? அதே மாதிரிதான் இங்கேயும் நம்ம பண்ண போறோம். ஸோ ஒரு சின்ன கரெக்ஷன் என்னன்னா, F2 ஜென்ரேஷனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? F1 ஜென்ரேஷன்ல கிடைச்ச அதே ஜீனோடைப்பை நான் 2 டைம்ஸ் எடுத்துப்பேன். 2 பிளான்ஸும் ஒரே ஜீனோடைப்பா இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த 2 பிளான்ஸை நான் கிராஸ் பண்ண போறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் F1ல எனக்கு இந்த மாதிரி ஒரு ஜீனோடைப் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் கிடைச்சது. இப்ப அதே ஜீனோடைப் இருக்கக்கூடிய இன்னொரு பிளான்ட்டை எடுத்துக்கோங்க. So it will be like this இல்லையா? So இதுல நீ கிராசிங் வந்து ட்ரை பண்ணும்போது how it is going to be? இந்த கேபிட்டல் R யார் கூடலாம் வந்து பேர் ஆகும்? கேபிட்டல் Y கூடயும் ஆகும், ஸ்மால் y கூடயும் ஆகும். த சேம் மேனர் நீ இந்த ஸ்மால் r எடுத்தீங்க அப்படின்னு வச்சீங்கன்னா அதுவும் கேபிட்டல் Y கூட ஆகும், ஸ்மால் y கூடயும் ஆகும். ஸோ த கேரக்டர்ஸ் வுட் பி லைக் திஸ். அந்த கேமெட்ஸ் எல்லாம் எப்படி இண்டிபெண்டா அசார்ட் ஆகுதுங்கிறத நான் இங்க இப்ப எழுதி காட்டுறேன். கிளியரா இது? இஸ் திஸ் கிளியர்? ஓகே. ஸோ இதுதான் வந்து கேமெட்ஸா இருக்க போகுது. அப்போ புன்னெட் ஸ்கொயர்ல நீங்க போடும்போது இந்த 4 கேரக்டர்ஸ் தான் நீங்க புன்னெட் ஸ்கொயர்ல யூஸ் பண்ண போறீங்க. கிளியரா? திஸ் 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 அண்ட் திஸ், இந்த 4 தான் நம்ம புன்னெட் ஸ்கொயர்ல யூஸ் பண்ணி கிராஸ் பண்ணி பார்க்க போறோம். இது வந்து ஐ ஹோப் யூ வுட் பி கிளியர் இல்லையா? எடுக்கணுமா? இது புன்னெட் ஸ்கொயர்ல போட்டு காட்டணுமா? நீங்க சொல்றதுதான். ஸோ இஃப் யூ வாண்ட் மீ டு டீச் தட் ஆல்சோ நான் வந்து புன்னெட் ஸ்கொயர்ல போட்டு காட்டுறேன். இல்ல மேம் மோனோ ஹைபிரிட் கிராஸ்ல போட்டதே எனக்கு வந்து கிளாரிட்டி இருக்கு, அதை வச்சு நானே போட்டுக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்க சொல்லுங்க, ஐ வாண்ட் டு டீச் தட் ஆர் உங்களுக்கே தெரியுதா? எஸ், போட்டு காட்டணுமாடா? யாருக்கு போட்டு காட்டணுமோ நீங்க மெசேஜ் பண்ணுங்க. இல்லைன்னா எந்த மெசேஜும் வரலன்னா நான் வந்து அடுத்து போட்டுருவேன். புன்னெட் வேணும். ஸோ யாரெல்லாம் வந்து மோனோ ஹைபிரிட் கிராஸ் பாத்தீங்க? மோனோ ஹைபிரிட் கிராஸ் நான் எடுக்கும்போது பார்ட் 1 வீடியோ யாரெல்லாம் பாத்தீங்க? புன்னெட் ஸ்கொயரை ட்ரை பண்ணி பாத்தீங்களா வீட்டுல? புன்னெட் ஸ்கொயர் வீடியோ இது மெத்தட் வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நீ என்னை போட சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது வந்து ஒரு ஜுஜுப்பியான விஷயம் இல்லையா? போட்டியா? போட்டு பாத்தியா? பார்ட் 1 பார்த்தேன். அப்புறமும் ஏன் இந்த கன்ஃபியூஷன்? உன்னாலே போட்டுடலாமே தாராளமா. டவுட்டா இருக்கா போட முடியுமோ முடியாதோன்னு?
ஸோ புன்னெட் ஸ்கொயர்ல எப்பவும் போல ஒரு ஸ்கொயர் போட போறீங்க சரியா. அண்ட் இது வந்து கேமெட்ஸ்க்காக நீங்க வந்து ஸ்பேஸ் விட்டுக்க போறீங்க, அலீல்ஸ் எல்லாம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்காக. அண்ட் யூ ஆர் கோயிங் டு ஸ்பிளிட் இட் இன்டு 4 columns. One, 2, 3 and 4. Right. Okay. So இப்போ வந்து நம்ம காம்பினேஷன்ஸை எழுதிப்போம் சரியா. நான் என்னென்ன காம்பினேஷன்ஸ் எல்லாம் சொன்னேன்? கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், ஐயோ சாரிடா, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், அதே மாதிரி ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் சரியா. ஓகேவா? பார்ட் 1 பார்க்கல, பார்த்தா தாண்டா புரியும் உங்களுக்கு. டைஹைபிரிட் கிராஸ் வந்து நான் எடுக்கிறது அது பார்த்தாதான் புரியும். ஓகேவா? உத்து பார்த்தா புரியுது மேம், ரோலையும் காலம்லயும் ஒரே மாதிரி இருக்கு. என்னப்பா ஒரே மாதிரி இருக்கு? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதே காம்பினேஷன்ஸை நீ இங்கேயும் போட்டுக்க போற சரியா. சேம் காம்பினேஷன் ரிப்பீட்டட் ஹியர். கிளியர்? இப்போ என்ன மாதிரி காம்பினேஷன்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறத நீங்க இங்க சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். மேட்ரிக்ஸ்ல நீங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணிருப்பீங்க இல்லையா, சேம் அதே தான் இதுவும். ஸோ இது உன்னால ஈஸியா பண்ணிட முடியும். ஆனா இதுல என்ன நீ தப்பு பண்ணிடக்கூடாதுன்னா, எப்பவுமே கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும், ஸ்மால் லெட்டரை ஃபர்ஸ்ட் எழுதக்கூடாது. ரெண்டுமே ஸ்மாலா இருந்தா பரவாயில்ல, பட் ஒன்னு ஸ்மால் ஒன்னு கேபிட்டல் இருக்கு அப்படின்றப்போ கேபிட்டல் லெட்டர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஸோ நான் என்ன பண்றேங்கிறத அப்படியே பார்த்துட்டே வா, கிராஸ் பண்ணிட்டே வா, உனக்கே வந்து புரியும். ஸோ இட் இஸ் நத்திங் பட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மாறியே இருக்க ஒரு விஷயம் தான். ரோ அண்ட் காலம் நீங்க மல்டிப்ளை பண்ணுவீங்க இல்லையா, த சேம் திங் ஐ எம் டூயிங் ஹியர். புரியுதா? நான் என்ன பண்றேங்கிறது எல்லாருக்கும் புரியுதா? யாருக்காவது புரியாம இருக்கு அப்படின்னா வந்து நீங்க மோனோஹைபிரிட் கிராஸே தெளிவா புரியலன்னு அர்த்தம். ஆர் நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ பார்க்காம இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது இருக்கீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோவை உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது பார்த்தே ஆகணும், வேற வழி கிடையாது. ஓகேவா? தமிழ் மீடியம் லெசன் பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு 50% புரியும். மீ வெர்சஸ் மீ ஆல்ரெடி நான் உனக்கான பதில பல தடவை கொடுத்துருக்கேன்டா. உனக்கு எப்படி வந்து நான் இப்ப இங்கிலீஷ் மீடியம் எடுக்கிறது புரியலையோ அதே மாதிரிதான் எங்களுக்கு தமிழ் மீடியம் அப்படிங்கறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சரியா. உனக்கு இது புரிஞ்சுக்க முடியுதுன்னா தட் வில் பி ஃபைன். இல்ல உனக்கு எந்த அளவுக்கு இது டிஃப்ரெண்டா இருக்கோ அதே மாதிரிதான் தமிழ் மீடியம் எங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே ஆள் வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுமே எடுக்க முடியாது. ஏன்னா டீச் பண்ணும்போது வார்த்தைகள் வந்து எய்தர் இங்கிலீஷ்ல வரும் இல்ல தமிழ்ல வரும். ரெண்டுமே வந்து டீச் பண்ணா இட் ஒன்ட் பி கரெக்ட் சரியா. இதை வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். சீக்ரெட் கேர்ள் என்ன டவுட்டுங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறமா ரிப்ளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணணும். டவுட்டே கேட்காம ப்ளீஸ் ரிப்ளைனா நான் என்ன டவுட்டுக்கு ரிப்ளை பண்றது, இல்லை என்ன ரிப்ளை பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணா ஐடி பிளாக் தான் ஆகும் சரியா. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த டைஹைபிரிட் கிராஸ். அண்ட் இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ரேஷியோ வந்து கிடைக்க போகுது, 9:3:3:3:1 இஸ் த F2 ஜீனோடைப், F2 ஜெனரேஷனோட ஃபீனோடைப் ரேஷியோவா இருக்கும். ஸோ இதுல எப்பவுமே ரேஷியோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை எங்க பார்த்தாலும் அது டைஹைபிரிடா இல்ல மோனோஹைபிரிடா அப்படிங்கிறத பாருங்க சரியா. எதோட ரேஷியோ கேட்கறாங்க, டைஹைபிரிடா மோனோஹைபிரிடா. அடுத்தபடியா அது நீங்க பாத்துட்டீங்கன்னா அடுத்து F1 கேட்கறாங்களா இல்ல F2 கேட்கறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அடுத்து ஃபீனோடைப் கேட்கறாங்களா இல்ல ஜீனோடைப் கேட்கறாங்களா. ஸோ இது எல்லாமே நீங்க ஈஸியா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஸோ இது எல்லாமே நீங்க பார்த்துட்டு தான் உங்களோட ஆன்சரை கொடுக்கணும் சரியா. ஏன்னா டைஹைபிரிட் கிராஸ்க்கு வேற ரேஷியோ, மோனோஹைபிரிடுக்கு வேற ரேஷியோ. ஆமாவா? ஓகே. ஸோ இப்போ லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் போலாமா? லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன்,
என்னதான் உங்களுக்கு வந்து F1 ஜென்ரேஷன்ல இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் மிக்ஸ் ஆகி வந்திருந்தாலும், ஸோ யூ கேன் சி ஆல் தி கேரக்டர்ஸ் ஹியர் இல்லையா, என்னதான் எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்திருந்தாலும் அது எல்லாம் ஒன்னோட ஒன்று பிளெண்ட் ஆகாம தனித்தனியா தானே இருந்தது. எப்படி மேம் தனித்தனியா இருக்குன்னு சொல்றீங்க, ஒன்னா தானே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ யூ காட் ஆல் த பாசிபிலிட்டிஸ். இந்த மாதிரி நம்ம எல்லா பாசிபிலிட்டியும் பார்த்தோமா? இது எப்படி பாசிபிள்? இதெல்லாம் தனித்தனியா இருந்தா மட்டும்தான் எல்லார் கூடயுமே இது போய் பேர் பண்ண முடியும். இது நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த இண்டிபெண்ட்லி போய் பேர் ஆகிற அந்த ஒரு கெப்பாசிட்டி அதுக்கு இருக்காது. பட் இங்க வந்து இண்டிபெண்டா அது ஒருத்தர் கூடயா போய் பேர் ஆகுதுன்னா அதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. பிகாஸ் அது கரெக்டா பிளெண்ட் ஆகல, அது வந்து தனித்தனியா தான் இருக்கு. என்னதான் வந்து அலீல்ஸ் எல்லாம் பேரா இருந்தாலும் அதோட கேரக்டர்ஸ் வந்து பிளெண்ட் ஆகாம தனியா தான் இருக்கு. சரியா? அதுதான் சொல்றது லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு. இந்த மாதிரி நம்மளுக்கு நடக்கும் போதுதான் ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் வரும். ஸோ அப்பா அம்மா ஒரு கேரக்டர்ஸ் ஒரு சிலது நம்மளுக்கு இருந்தாலும் பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்மளோட பாடியில தெரியுது இல்லையா, அதுக்கு பேரு ஜெனட்டிக் வேரியேஷன். இது வந்து எங்க மட்டும் தான் பார்க்க முடியும்? we can see only in the sexually reproducing organisms. சரியா? ஸோ எங்க கேமெட்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகுதோ அங்க மட்டும்தான் எனக்கு இந்த மாதிரி டைப் ஆஃப் இந்த ஜெனட்டிக் வேரியேஷன் வந்து பார்க்க முடியும். சரியா? ஓகே, ஓகேப்பா. 11th கிளாஸ் எப்போ மேம்? 11th கிளாஸ் எப்போங்கிறது போன வாரம் நம்மளுக்கு என்னென்ன நாள் 11th கிளாஸ் இருந்ததோ அதே நாள் தான் இந்த வாரமும் 11th கிளாஸ் உங்களுக்கு இருக்கும். சரியா? ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கு ஆக்சுவலி இது வந்து 6ஆம் தேதி எடுக்க வேண்டிய கிளாஸ். பட் அன்னைக்கு என்னால் எடுக்க முடியலங்கிறதுக்காக நான் இன்னைக்கு எடுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் போஸ்ட்போன் பண்ண ஒரு கிளாஸ், அவ்வளோதான்டா. சரியா? சரி, அடுத்து போலாமா? ஸோ லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இந்த இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்ன? மெட்டர்னல் அண்ட் பெட்டர்னல் குரோமோசோம்ஸ் எல்லாமே வந்து ரேண்டமா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ அம்மா கிட்ட இருந்து வர குரோமோசோம்ஸ் அண்ட் அப்பா கிட்ட இருந்து வர குரோமோசோம்ஸ் எனக்கு என்ன ஆயிருக்கு? ரேண்டமா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ இட் ப்ரொடியூசஸ் ஜெனட்டிக்கலி டிஸ்சிமிலர் கேமெட்ஸ். ஸோ கேமெட்ஸ் வரும்போது எனக்கு ஒரே மாதிரி ஜீன் இருக்கக்கூடிய கேமெட்ஸ் வந்து வராது. ஸோ வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேமெட்ஸ் இல்லையா? இப்படியும் இருந்தது, இப்படியும் இருந்தது. ஸோ ஆல் த டைப்ஸ் வேர் பாசிபிள் இல்லையா? அதுதான் இங்க சொல்றாங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஜெனட்டிக் டைவர்சிட்டி. ஜெனட்டிக் டைவர்சிட்டினா என்ன? இப்போ ஒரே மாதிரி ஜீன் இருந்தா அதை டைவர்சிட்டின்னு சொல்ல மாட்டாங்க. வெரைட்டிஸ் இருக்கும்போது, ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டா இருக்கும் போது தான் அதை டைவர்சிட்டி அப்படிங்கிற வார்த்தையை வச்சு சொல்லுவாங்க. ஜெனட்டிக் டைவர்சிட்டினா என்னன்னா, ஜீன்ஸ் வழியா பார்க்கும்போது ரெண்டு ஆர்கானிசம்க்கு நடுவில் நிறையவே வந்து வித்தியாசங்கள் இருக்கு. அதுதான் ஜெனட்டிக் டைவர்சிட்டி. சரியா? அண்ட் இப்படி இருக்கும்போது மட்டும்தான் எனக்கு எவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும். அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ்ல, கார்டன் பிளான்ஸ்ல இதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதாவது பட்டாணி செடியில இந்த மாதிரி லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு டை ஹைபிரிட் கிராஸோட ஃபோட்டோ புக்கில் இதுதான் இருக்கு. பட் நான் தனியாக போட்டு காட்டினதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்களுமே தாராளமா ஃபர்ஸ்ட்லேருந்து போடலாம், எந்த கன்ஃபியூஷன்ஸுமே வராது. சரியா? அடுத்து போகலாமா? ஹரி ஹரசன்னா, ஏண்டா ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிக்காம யாராவது செகண்ட் சாப்டர் வருவாங்களா? எப்படி புரியும்? ஃபர்ஸ்ட் சாப்டரோட பேசிக்ஸ் வந்து புரிஞ்சாதான் உங்களுக்கு செகண்ட் சாப்டர் புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் யாருமே முடிக்காமலாம் செகண்டுக்கு வரமாட்டாங்க. எஸ், ஃபர்ஸ்ட் சாப்டர் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட் ஃபார் போத் பாட்னி அண்ட் ஜுவாலஜி. டுடே வி ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் பாட்னி செகண்ட் சாப்டர். இன்னைக்கு நம்ம அடுத்த வந்து ஜாயின் பண்ண போறது என்னன்னா ஜுவாலஜி செகண்ட் சாப்டரா தான் இருக்கும். சரியா? விஷால், உன்னோட கேள்விக்கு ஏற்கனவே பதில் சொல்லியாச்சு. திரும்ப திரும்ப கேள்வி போடுறேன்னா உன்னோட ஐடி வந்து பிளாக் தான் ஆகும். இப்பவே சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து மெண்டேலியன் ஜெனடிக்ஸோட எக்ஸ்டென்ஷன்ஸ். இப்ப மோனோ ஹைபிரிட் பண்ணாரு, டை ஹைபிரிட் பண்ணாரு, அது எல்லாத்தையும் தாண்டி வேற என்னென்ன அவர் பண்ணாரு அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் ஒர்க் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நாட் ஆல் இன்ஹெரிட்டன்ஸ் ஃபாலோ மெண்டல் சிம்பிள் லா. இப்ப இவர் மோனோ ஹைபிரிட் கிராஸ் மூலியமாவும் டை ஹைபிரிட் கிராஸ் மூலியமாவும் ஒரு சிலதெல்லாம் சொன்னார் இல்லையா, அது எல்லாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. த ஃபீனோடைபிக் ரேஷியோ மே டிஃபரண்ட் காம்ப்ளெக்ஸ் ட்ரைட்ஸ். ஸோ நிறைய ஆர்கானிசமோட கேரக்டர்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கும். ஸோ பாடிலி கேரக்டர்ஸ் வந்து நிறைய மாறிக்கிட்டே இருக்கும். ஜீன் இன்ட்ராக்ஷன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபீனோடைப். அவங்களோட அவுட்டர் பாடியில நம்ம பார்க்கக்கூடிய அந்த புறத்தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெளியே நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாமே
ஜீன்ஸ் கண்டிப்பா வந்து ஆல்டர் பண்ணும். ஸோ ஜீன்ஸ்ல ஏதாவது மாற்றங்கள் இருந்ததுன்னா இதுவும் மாறும். அட் த சேம் டைம் ஒரு 2 ஜீன் 3 ஜீன் ஒன்னா சேர்ந்து இன்டராக்ஷன் நடக்கும்போது கண்டிப்பா இந்த ஃபீனோடைப் மாறப்போகுது. சரியா? ஹரிஹரசன், உங்களோட ஐடி இப்ப பிளாக் ஆக போகுது. யூஆர் லிட்டரலி ஸ்பாமிங் த கமெண்ட் செக்ஷன். நம்ம சேனல்ல ஏற்கனவே பிளேலிஸ்ட் இருக்கு. எல்லா சாப்டர்ஸோட வீடியோவும் அதுக்குள்ள வந்து நான் பிளேலிஸ்டா போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை நீங்க பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ இட் இன்க்ளூட்ஸ் மோனோ ஹைபிரிட் கிராஸ், டை ஹைபிரிட் கிராஸ், ட்ரை ஹைபிரிட் அண்ட் இதையும் தாண்டி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் அவர் பண்ணாரு. அண்ட் மாடர்ன் ஜெனடிக்ஸ்க்கு இதுதான் வந்து ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனா இருந்திருக்கு. ஸோ வாட் அபவுட் ஜீன் இன்டராக்ஷன்? ஒரு ஜீனும் இன்னொரு ஜீனும் எப்படி அதுக்குள்ள இன்டராக்ட் பண்ண போகுது? ஸோ வாட் இஸ் பேசிக்கலி இன்டராக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இன்டராக்ட் பண்றோம்னா என்ன அர்த்தம்? நம்ம 2 பேரும் பேசிக்கிறோம், ஏதோ ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம், அதுதான் வந்து இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஜீன்ஸ்லயுமே இப்போ ஒரு ஜீனுக்கும் இன்னொரு ஜீனுக்கும் நடுவில் அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்க போகுது. அதுதான் இந்த ஜீன் இன்டராக்ஷன். அதனால நம்மளோட கேரக்டர்ஸ் எப்படி மாறுதுங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ரெடியா? எஸ். ஸோ இப்ப நடத்துனதுல கொஞ்சம் டவுட் ஒன்ஸ் மோர் சொல்லுங்க. இப்படி கேட்டாலாம் சொல்ல முடியாதுப்பா, ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட் அப்படிங்கறத ஸ்பெசிபிக்கா கேளுங்க. அப்படி கேட்டாதான் உன்னோட டவுட் வந்து நியாயமான டவுட்டும் உனக்கு நிஜமாவே டவுட் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா நீ வந்து ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்க, என்ன டவுட்டுங்கிறது உனக்கே புரியாம இருக்குங்கிறதா அர்த்தம். ஸோ அந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்பட மாட்டாது. என்ன டவுட் இருந்தாலும் அது ஸ்பெசிபிக்கா கேளுங்க. இதை நீங்க இப்படி சொன்னீங்க மேம், ஆனா அடுத்த ஸ்டெப்ல ஏன் இப்படி சொன்னீங்க அப்படின்னு ஸ்பெசிபிக்கா கேளு. இப்ப எடுத்ததுல டவுட் இருக்கு, கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு டவுட் இருக்கு, ரிப்பீட் பண்ணுங்கிறதெல்லாம் வந்து கேட்கக்கூடாது. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபீனோடைப் அப்படிங்கிறது என்ன? நம்மளுடைய புறத்தோற்றம், அதாவது வெளியில நம்மளுக்கு பாக்குறதுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கோ அதுதான் ஃபீனோடைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து எப்படியெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம்? ஒரு ஜீன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், இல்ல நிறைய ஜீன்ஸ், மல்டிபிள் ஜீன்ஸ் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் வித் 2 or more alleles. ஸோ இப்போ ஒரு ஜீன் அப்படின்னா எனக்கு 2 allele இருக்குமா? ஸோ 1 ஜீன் அப்படின்னா ஐ வில் ஹாவ் எவ்வளோ? I will have 2 allele பா. 1 ஜீனா 2 allele. எப்படி மேம் சொல்றீங்க? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ஜீனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல எவ்வளோ allele இருக்கு? இது ஒரு allele பிளஸ் ஸ்மால் ஆர் ஒரு allele. புரியுதா? ஸோ இப்படிதான் இருக்க போகுது. ஸோ இதுக்கு பேர் என்னது? இட் இஸ் கால்ட் அஸ் ஜீன் இன்டராக்ஷன். கிளியரா? 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ் எல்லாம் இல்லப்பா, we don't have a staff for computer science. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல மட்டும் கிளாஸஸ் இருக்குமே தவிர ரெகுலர் கிளாஸஸ் எல்லாம் இருக்காது. ஸோ இதுக்கு மேல ஸ்பாம் பண்ணா ராஜேந்திரன் தரணிதரன் உங்க ஐடி வந்து பிளாக் ஆகும். ஸோ இந்த ஜீன் இன்டராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மெண்டல் சொன்ன ஒரு சில ரிசல்ட்டை மாத்திர மாதிரி இருக்கு. சரியா? ஏன்னா மோனோ ஹைபிரிட் கிராஸ் அண்ட் டை ஹைபிரிட் கிராஸ் பொறுத்த வரைக்கும் மெண்டல் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல என்னெல்லாம் ரிசல்ட்டா வச்சாரு? ஒரு கேரக்டர்னா அதை ஒரு ஜீன் தான் கண்ட்ரோல் பண்ணுது, அதுல 2 allele தான் இருக்கு, அதனால நிறைய காம்பினேஷன்ஸ் எல்லாம் வருது, இதெல்லாம் சொன்னாரு. ஆனா ஒரு ஜீனுக்கும் இன்னொரு ஜீனுக்கும் நடுவுல நடக்கிற அந்த இன்ட்ராக்ஷனை பார்க்கும்போது அது மெண்டல் சொன்ன ரிசல்ட்டை ஃபாலோ பண்ணல. சரியா? அப்போ இட் கான்ட்ராக்ட்ஸ் த மெண்டல்ஸ் ஐடியா ஆஃப் 1 ஜீன் 1 கேரக்டர். ஸோ அவர் என்ன நம்பினாரு? ஒரு ஜீன் தான் ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நம்பினாரு. பட் அட் லாஸ்ட் பார்த்தா அது வந்து உண்மையே கிடையாது. ஜீன் இன்டராக்ஷன் அப்படின்னு வரும்போது அது கொஞ்சம் மாறுது. மோனோ ஹைபிரிட் டை ஹைபிரிட் இஸ் ட்ரூ, அது ஓகே தான். பட் ஸ்டில் வேற ஒரு கான்செப்ட்னு போகும்போது மெண்டல் சொன்ன ரிசல்ட்ஸ் அங்க ஃபாலோ ஆகல. சரியா? ஓகே. இப்ப ஜீன் இன்டராக்ஷன் பார்க்கலாமா? ஸோ ஜீன் இன்டராக்ஷன்ல first வந்து intralocus interaction and then the next is interlocus interaction. First of all, locus na என்ன? It is nothing but நான் ஒரு குரோமோசோம் எடுத்துக்கிறேன்னா, so imagine you have a chromosome like this. சரியா? and இந்த குரோமோசோம்ல இதுக்கு பேரு சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லுவோம். we call it as centromere. And this one we call it as chromatid. இது வந்து எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? அண்ட் இந்த குரோமோசோம்ல எனக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் வந்து ஏதோ ஒரு ஜீன் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஹேர் கலருக்கான ஜீனை தேடி போறேன். இந்த குரோமோசோம்ல எங்க இருக்கு அப்படின்னு தேடும் போது இதோ இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப குரோமோசோம்ல அந்த ஜீன் எந்த லொகேஷன்ல இருக்கோ அந்த லொகேஷனை தான் என்ன சொல்லுவோம்? லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
Clear? Yes. Is this clear? So சிக்கு நீங்க வந்து அபி கூட பேசுறதா இருந்தா வேற ஏதாவது லைவ் போய் பேசலாம். சோ இப்போ உங்களோட ஐடி வந்து பிளாக் ஆக போகுது. ஓகேடா. சோ இப்போ அடுத்து போலாமா? எஸ். சோ லோக்கஸ் அப்படின்னா என்னங்கிறது பார்த்தாச்சு. இப்போ இன்ட்ரா லோக்கஸ்னா என்ன, இன்டர் லோக்கஸ்னா என்ன, அது வந்து அடுத்த கேள்வியா வரும் இல்லையா? சோ இன்ட்ரா அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் within. இன்ட்ரா அப்படின்னா within. இன்டர் மீன்ஸ் between. சோ இந்த ரெண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இன்ட்ரா லோக்கஸ்னா ஒரே லோக்கஸ்குள்ள, அதாவது ஒரே ஒரு லொகேஷன்ல எனக்கு என்னென்ன அலீல்ஸ் எல்லாம் இருக்கோ அதுக்குள்ள இன்ட்ராக்ஷன் நடக்கலாம். விச் மீன்ஸ் ஒரே ஜீனுக்குள்ள எனக்கு 2 அலீல்ஸ் இருக்குமா, அதுக்குள்ள இன்டராக்ஷன் நடக்கலாம். இல்லையா இன்டர் லோக்கஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 லொகேஷனுக்கு நடுவில் எனக்கு இன்ட்ராக்ஷன் நடக்கலாம். ஸோ நான் இங்க வந்து லோக்கஸ் நம்பர் 1 அப்படின்னு போட்டுறேன். திஸ் இஸ் லோக்கஸ் நம்பர் 1. சரியா? அண்ட் தி அதர் லோக்கஸ் கேன் பி ஃபவுண்ட் அட் த அதர் சைடுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் இது வந்து லோக்கஸ் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? சோ இப்படி பார்க்கும்போது லோக்கஸ் 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து இன்ட்ரா லோக்கஸ். லோக்கஸ் 1ல இருக்க ஜீனு அலீல் மட்டுமே நம்ம பார்க்கும்போது அது வந்து இன்ட்ரா லோக்கஸ் இன்ட்ராக்ஷனுக்குள்ள வரும். இதுவே அடுத்தபடி பாத்தீங்கன்னா நம்ம இன்டர் லோக்கஸ்னு வரும்போது இட் இஸ் பிட்வீன் 1 and 2. ஃபர்ஸ்ட் லோக்கஸ் அண்ட் செகண்ட் லோக்கஸ் ரெண்டுக்குள்ளேயுமே நடக்கிற இன்டராக்ஷன் தான் இது. ஸோ இதை வந்து அலீல்ஸ்குள்ள நடக்கிறதுன்னு சொல்ல முடியாது, 2 டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ்க்கு நடுவில் நடக்கிற இன்டராக்ஷன். சரியா? ஸோ இப்போ இன்ட்ரா லோக்கஸ்னா வி ஹாவ் டாமினன்ட் ரிலேஷன்ஷிப். இதுல வந்து கம்ப்ளீட் டாமினன்ஸ், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோ டாமினன்ஸ், ஓவர் டாமினன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் இதுல ஓவர் டாமினன்ஸ் பத்தி நம்ம படிக்க மாட்டோம். அண்ட் அதே மாதிரி வந்து கம்ப்ளீட் டாமினன்ஸ் இப்பதான் நம்ம பார்த்தோம். மோனோ ஹைபிரிட், டை ஹைபிரிட்ல எல்லாம் பார்த்தது இட் வாஸ் கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஸோ அது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோ டாமினன்ஸ் இதை பத்தி தான் இப்போ நம்ம அடுத்து வந்து பார்க்க போறோம். அண்ட் லீத்தல் ஜீன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். பட் அதுக்குள்ள இருக்கிற அந்த டாமினன்ஸ், கண்டிஷனல் பேலன்ஸ் அந்த மாதிரி ரொம்ப டீப்பா போக மாட்டோம். ஆல்சோ மல்டிபிள் அலீல்ஸ் பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்ப ஜீன் இன்டராக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஜீன்ஸுக்கு நடுவுல ஒரு இன்டராக்ஷன் நடக்குது, கம்யூனிகேஷன் நடக்குதுங்கிறதே என்னவாதான் இருக்கும், 𝑊𝒏𝒐𝒓𝒆 தான் இருக்கும். ஸோ இந்த சயின்டிஸ்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் இதை இன்ட்ரடியூஸே பண்ணாரு. அண்ட் இதுக்கு ஒரு பேரும் வச்சாரு, விச் வாஸ் நேம்ட் அஸ் ஃபேக்டர் ஹைபோதசிஸ். இதுக்கு என்ன பேர் வச்சாரு, ஃபேக்டர் ஹைபோதசிஸ் அப்படின்னு வச்சாரு. The first one was intragenic interaction, second type was intergenic interaction. ஸோ இப்போ ஒரே ஜீன்ல எனக்கு 2 அலீல் இருக்குமா, அந்த 2க்கு நடுவுல இன்டராக்ஷன் நடந்தா அது இன்ட்ராஜீனிக் இன்டராக்ஷன். தட் இஸ் வித்தின் த ஜீன் அப்படின்னு அர்த்தம். இன்ட்ரானா என்ன, வித்தின். ஜீனிக்னா ஜீன். அப்ப வித்தின் த ஜீன் எனக்கு என்ன இருக்கலாம், 2 அலீல் இருக்கலாம். அப்ப அதுக்கு நடுவுல எனக்கு இன்ட்ராக்ஷன் நடந்தா அதுதான் இன்ட்ராஜீனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன்ஸ். அண்ட் இதுல என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு, we have incomplete dominance, lethal genes, கோடாமினன்ஸ் அண்ட் பிளியோட்ரோபிக் ஜீன்ஸ். இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸும் பார்க்க போறோம். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப் டிராகன் பிளான்ட் சொல்லுவாங்க. ஸ்னாப் டிராகன் பிளான்ட் ஆர் ஆன்டிரினம் ஸ்பீஷிஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். அடுத்து கோடாமினன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிளட் குரூப்ல எஸ்பெஷலி வந்து அந்த ஏபி பிளட் குரூப் வந்து கோடாமினன்ட் கேரக்டரா இருக்கும். சரியா? இத பத்தி எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, எஸ். சோ இப்போ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ரெடியா எல்லாரும்? எஸ் பசங்களா? சோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? அண்ட் இப்போ லைவ் பார்த்துட்டு இருக்க யாரெல்லாம் இந்த லைவ் செஷனை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ எவ்ரிஒன் இந்த லைவ் செஷனுக்கு ஒரு லைக்கா பண்ணிருங்க. சரியா? இப்போ நம்ம வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் பார்க்க போறோம். இது என்ன தெரியுமா, வேர்ட்லயே வந்து அர்த்தம் இருக்குப்பா. ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி இருக்குன்னா யாரோட கேரக்டர் எனக்கு எக்ஸ்பிரஸ் ஆகும், கண்டிப்பா இந்த கேபிட்டல் டியோட கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஆமாவா இல்லையா? எஸ், கம்பல்சரி அதுதான். ஏன் அப்படின்னா இது டாமினன்ட் கேரக்டர். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த டாமினன்ட் கேரக்டர். ஸோ எப்பவுமே எனக்கு ஒரு டாமினன்ட் ஒரு ரெசிசிவ்னு இருக்கும்போது அந்த டாமினன்ட் கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எனக்கு டாமினன்ட் தான் வந்து இந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் ஆகும், ஈவன் தோ ரெண்டுமே இருந்தாலும்.
ரைட். ஸோ அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா we call it as complete dominance. இதுக்கு பேர் என்னது? complete dominance. ஓகேவா? இப்போ இது வந்து நம்மளுக்கு இது வரைக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இன்கம்ப்ளீட்ங்கிறது என்னன்னா, இப்போ எனக்கு ஒரு கேபிட்டல் டி இருக்கு, ஒரு ஸ்மால் டி இருக்குன்னா எனக்கு கேபிட்டல் டியோட கேரக்டர் வரும்னு சொல்ல முடியாது. சரியா? யூஸ்வலி அதுதான் நடந்தது. மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு பார்த்தது அதுதான். பட் இந்த இடத்துல மெண்டலோட ரூல்ஸ் வந்து ஃபாலோ ஆகலை. ஸோ எனக்கு ரெண்டுமே இருந்தா எனக்கு அந்த பிளான்ட் வந்து டாமினன்ட் கேரக்டராகவும் இருக்காது, ரெசசிவாகவும் இருக்காது, ரெண்டும் மிக்ஸ் ஆகி வரும். ஸோ அதுதான் வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியே போறீங்கடா, ட்ரிப்புக்காக வெளியே போறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு இன்புட்டை தராங்க. இப்போ ஒரு பையன் வந்து எங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாம் பிளான் போடுறான். ஒரு பையன் வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம போய் சுத்தி பார்க்கலான்னு பிளான் போடுறான். ஒரு பையன் டிராவல் எப்படி பண்ணலான்னு பிளான் பண்றான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்புட் போடும்போது அங்க யாருமே கம்ப்ளீட் டாமினண்டாவும் இருக்க மாட்டாங்க, கம்ப்ளீட் ரெசசிவாவும் இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்களோட இன்புட்டை கொடுக்கும்போது நீங்க ட்ரிப்பு போறது எல்லாரோட ஐடியாவுமே சேர்ந்து போற மாதிரி தான் இருக்கும். அப்ப எல்லாரோட கான்ட்ரிபியூஷனுமே அதுல கொஞ்சம் கொஞ்சமா இருக்க போது. ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆகி போற மாதிரி. ஸோ அதே மாதிரிதான் இங்கேயும். இங்க பாருங்க, எக்ஸாம்பிள் இந்த மிராபிலிஸ் ஜலாப்பா 4 o'clock பிளான்ட்ல பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் 2 கேரக்டர்ஸ். ஃப்ளவரோட கலர் வச்சு பாக்குறோம். இங்க ஃப்ளவரோட கலர் வச்சு பார்க்குறோம். ஸோ ஃப்ளவர் கலர் வச்சு பார்க்கும்போது த ஃபர்ஸ்ட் கேரக்டர் இஸ் ரெட் அண்ட் த செகண்ட் கேரக்டர் இஸ் ஒயிட். இந்த மாதிரி எனக்கு 2 கேரக்டர்ஸ் இருக்கு. ரெட்டை வந்து நம்ம R1 அப்படின்னு வச்சுக்கலாம், ஒயிட் வந்து R2 வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இந்த 2 பேரண்ட்ஸையும் கிராஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய F1 ஜென்ரேஷன் எப்படிதான் இருக்கணும்? எய்தர் வந்து மெண்டல் சொன்ன மாதிரி டாமினன்ட் கேரக்டர் வரணும். ரெட் டாமினன்ட்னா ரெட் வந்திருக்கும், இல்ல ஒயிட் டாமினன்ட்னா ஒயிட் வந்திருக்கும். பட் இந்த இடத்துல என்ன ஆகுது? ரெட் ஒயிட் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி எனக்கு பிங்க் கலரா வருது, which is R1 இந்த மாதிரி வருது. சோ இதுதான் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். புரிஞ்சுதா? எஸ். ஷோபனா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஏற்கனவே போன வருஷம் டீச் பண்ணது உங்களுக்கு எல்லா வீடியோ ரெக்கார்டிங்ஸும் பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் வேணும்னா அதை பார்த்துக்கலாம். நான் இங்க வந்து கிளாஸ் ஃபுல்லா, லெசன் ஃபுல்லா தான் எடுக்க போறேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். பட் யூ ஹேவ் போத். உங்களுக்கு ஆக்சஸ் வந்து ரெண்டுக்குமே இருக்கு. சரியா? எஸ். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்ல யாரும் ஒருத்தங்க வந்து கம்ப்ளீட் டாமினண்டாவும் இருக்க மாட்டாங்க, கம்ப்ளீட் ரெசசிவாகவும் இருக்க மாட்டாங்க. 2 பேரும் கலந்து ஒரு இன்புட் போட்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ரெட் கலர் ஃப்ளவர் அண்ட் ஒயிட் கலர் ஃப்ளவர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் எனக்கு ரெட்டாவும் இருக்காது, ஒயிட்டாவும் இருக்காது, ரெண்டும் கலந்த மாதிரி பிங்க் கலர்ல இருக்கும். இது புரிஞ்சுதா? எஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பேரண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது எனக்கு ஒரு பேரண்ட் வந்து ரெட் கலர் ஃப்ளவரோட இருக்காங்க, ஒரு பேரண்ட் வந்து ஒயிட் கலர் ஃப்ளவரோட இருக்காங்க. ரெண்டும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு F1 ஜென்ரேஷன் எப்படி வருது? R1 இந்த மாதிரி வருது. ஸோ we are doing a selfing here. புரிஞ்சுதா? ஸோ அடுத்து F2 அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு எப்பவும் போல மெண்டல் சொன்ன விஷயம் தான் கிடைச்சது. மெண்டல் என்ன சொன்னாரு? கண்டிப்பா வந்து எனக்கு டாமினன்ட் கேரக்டர் வரும், இப்படி ஹெட்டிரோசைக்கஸ் டாமினன்ட்டும் வரும் அண்ட் ஹோமோசைக்கஸ் ரெசசிவ் வரும் சொன்னாரா? F2ல அதே விஷயம் எனக்கு இங்கேயும் நடந்தது. அதே F2 ஜென்ரேஷன்ல ஐ காட் R1 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 R2 R1 R2 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 இந்த மாதிரியும் எனக்கு கிடைச்சது. ஸோ விச் இஸ் பேசிக்கலி இது வந்து என்னவா இருக்கும்? ஹோமோசைக்கஸ் டாமினன்ட். இது வந்து ஹோமோ டாமினன்ட். சரியா? இது ஹெட்டிரோ டாமினன்ட். இது என்னது? ஹெட்டிரோ டாமினன்ட். இது ரெண்டுமே. அண்ட் திஸ் இஸ் ஹோமோசைக்கஸ் ரெசசிவ். ஹோமோசைக்கஸ் ரெசசிவ். ஓகேவா? எனக்கு மெண்டலோட ரூல் வந்து F1 ஜென்ரேஷன்ல தான் ஃபாலோ ஆகல, F2ல எனக்கு சேம் அதே தான் கிடைச்சது. அண்ட் இதோட ரேஷியோவும் என்னவா தான் இருக்கும்? ஸோ when we talk about the genotypic ratio and phenotypic ratio, it is going to be different லாம் கிடையாது, வேறலாம் கிடையாது. the ratio is the same. so என்னவா இருக்க போகுது? 1:2:1 is the ratio. சரியா? so incomplete dominanceல genotypic ratio அப்படின்னு கேட்டாலும் அது 1:2:1 தான். phenotypic ratioன்னு கேட்டாலும் it is 1:2:1 தான். சரியா? ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளவர் வந்து எனக்கு ரெட்டா இருந்தது, இன்னொரு ஃப்ளவர் ஒயிட்டா இருந்தது, 2 ஃப்ளவர்ஸ் எனக்கு பிங்க் கலர்ல இருந்தது. சரியா? ஸோ எனக்கு வந்து ஜீனோடைப் அண்ட் ஃபினோடைப் போத் ஆர் சேம் ரேஷியோ.
ஸோ இப்போ இது வந்து என்ன ப்ரூவ் பண்ணுச்சு, மெண்டலோட லா ஆஃப் செக்ரிகேஷனை ப்ரூவ் பண்ணுச்சு. ஓகேவா, அடுத்து கோடாமினன்ஸ் போலாமா? எஸ் பசங்களா, சோ கோடாமினன்ஸ் போலாமா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஓகே. ஸோ உங்களுக்குள்ள பேசுனீங்கன்னா உங்க ஐடி வந்து பிளாக் ஆகுங்கிறத பல தடவை சொல்லியாச்சு. ஸோ வைஷ் உங்க ஐடி வந்து பிளாக் ஆகுது. சஞ்சய் உங்க ஐடியும் பிளாக் ஆகுது. ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறோம் which is கோடாமினன்ஸ். பார்க்கலாமா? கோடாமினன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் நத்திங் பட் ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. ஸோ இப்ப 4 பேர் நம்ம வெளியே போறோம்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் என்னன்றா, நான் சொல்றதுதான் நீங்க எல்லாருமே கேட்கணும், ஏன்னா எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் ஃபுல்லா பிளான் போடுறேன் ட்ரிப்புக்கு, அதை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றா. இன்னொருத்தன் என்ன சொல்றான், இல்ல நான் சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்னு சொல்றான். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கும் போது அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயம் தான் கோடாமினன்ஸ். கிளியரா? ஸோ இங்க என்ன ஆக போகுது, ரெண்டு பேரும் நான் தான் டாமினன்ட்னு சொல்லி அடிச்சுக்கிறதுனால ஸோ மற்றவங்க எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், அவனுங்களை சமாதானப்படுத்துறதுக்கு சரிடா ரெண்டு பேரும் சொல்றதை பாதி பாதி கேட்கலாம்டா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ 50-50% ஈக்குவலா வந்து எனக்கு எக்ஸ்பிரஸ் ஆகும். புரிஞ்சுதா? ஸோ ரெண்டு பேரோட கேரக்டர்ஸுமே எனக்கு ஈக்குவலா எக்ஸ்பிரஸ் ஆகும். திஸ் இஸ் கோயிங் டு பி த கதை. சரியா? ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸா இருக்கட்டும், கோடாமினன்ஸா இருக்கட்டும், இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா உன்னால என்ன கான்செப்ட்ங்கிறதும் புரிஞ்சுக்க முடியும். அட் த சேம் டைம் எக்ஸாம்பிளும் ஈஸியா உனக்கு ஞாபகம் வந்துடும். சரியா? ஓகே. ஸோ கோடாமினன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டு கேரக்டர்ஸுமே ஈக்குவலா எக்ஸ்பிரஸ் ஆகுது. பிளெண்டிங் வந்து நடக்கல இந்த இடத்துல. ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா, செப்பரேட்டா எனக்கு வந்து ரெண்டோட கேரக்டர்ஸுமே எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பிளட் குரூப்பிங்னு பொதுவாக சொல்கிறோம். பட் அதில் எஸ்பெஷலி IA அண்ட் IB அல்லீல்ஸ்க்கு நடுவில் தான் இந்த விஷயம் வந்து நடக்குது. இந்த நெக்ஸ்ட் ஸ்கெமிலியா ஃபிளாஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த காசிப்பியம் ஹைபிரிட்ஸ்ல இருக்க சீட் ப்ரோட்டீன்ஸ் வந்து சொல்லலாம். பட் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா இந்த பாயிண்ட் தான். இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? நான் உங்களுக்கு வந்து எழுதி காட்டுறேன். ஸோ பிளட் குரூப் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ வி ஹாவ் A பிளட் குரூப், B பிளட் குரூப், AB பிளட் குரூப் அண்ட் O பிளட் குரூப். இதுதான் ஆல் பாசிபிள் பிளட் குரூப்பிங் டைப்ஸ் இல்லையா? ஸோ இப்போ பேரண்ட்ஸோட காம்பினேஷன்ஸ் ஜீன்ஸ் எந்த மாதிரி இருந்தா குழந்தைக்கு என்ன மாதிரி பிளட் குரூப் இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் 11th. ஸோ இப்போ ஒரு பேரண்ட்டுக்கு A பிளட் குரூப் இருக்கு, இன்னொரு பேரண்ட்டுக்கும் A இருந்தா என்ன ஆகும்? ஒரு பேரண்ட்டுக்கு A இருந்து இன்னொரு பேரண்ட்டுக்கு O பிளட் குரூப் இருந்தா என்ன ஆகும்? ஒரு பேரண்ட்டுக்கு A இருக்கு, இன்னொரு பேரண்ட்டுக்கு ஒருவேளை B பிளட் குரூப் இருந்தா. ஸோ இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ ஒரு பேரண்ட்ஸ்க்கு B பிளட் குரூப் இருக்கு, இன்னொரு பேரண்ட்ஸுக்கு BA இருந்தா என்ன ஆகும்? இல்ல B இருந்து இன்னொரு பேரண்ட்ஸுக்கு O இருந்தா என்ன ஆகும்? இது எல்லா காம்பினேஷன்ஸுமே இப்ப நம்ம பார்க்க போறோம். சரியா? அடுத்து இப்போ ஒரு பேரண்ட்ஸுக்கு OO ரெண்டு பேரண்ட்ஸுமே O பிளட் குரூப்பா இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? ஸோ தீஸ் ஆர் த காம்பினேஷன்ஸ் இல்லையா? ஸோ இப்போ AA ரெண்டு பேரண்ட்ஸுமே ஏவா இருக்கும்போது so the genotype will be like this, which is IA and அவங்க வந்து என்னவா இருப்பாங்க? A குரூப்பா இருப்பாங்க. ஸோ குழந்தைங்க வந்து A குரூப்பா இருக்க போறாங்க. இப்போ இதுவே ஒரு பேரண்ட்ஸுக்கு A இன்னொரு பேரண்ட்ஸுக்கு Oன்னு வச்சுக்கோங்களேன். O பிளட் குரூப் எப்பவுமே வந்து ரெசிசிவ்ப்பா, அது எக்ஸ்பிரஸ் ஆகாது. எப்பவுமே வந்து எனக்கு A தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். அப்ப ஜீனோடைப் வேணா பாக்குறதுக்கு IA IO இருக்கலாம், பட் இந்த குரூப்பும் என்னவா தான் இருக்கும்? A பிளட் குரூப்பா தான் இருக்கும். அடுத்து ஒருத்தருக்கு A பிளட் குரூப் ஒருத்தருக்கு Bன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துலதான் எனக்கு கோடாமினன்ஸ் வருது. ஸோ எனக்கு IA IB ரெண்டுமே ஜீனோடைப்ல இருக்கும் அண்ட் அவங்களோட பிளட் குரூப் என்ன? AB பிளட் குரூப். ஸோ இந்த இடத்துலதான் எனக்கு கோடாமினன்ஸ் வருது. ஸோ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா BBயா இருக்கும்போது the genotype will be IB and blood group is going to be the B group. அடுத்து பாத்தீங்கன்னா IB IO. ஸோ இங்க பிளட் குரூப் B தான் இருக்கும். அடுத்தபடியா பார்த்தா IO அண்ட் இங்க பிளட் குரூப் இஸ் O. ஸோ இதுல எந்த இடத்துல எனக்கு கோடாமினன்ஸ் வந்து வருது? நான் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ எந்த இடத்துல எனக்கு கோடாமினன்ஸ் வருது? ஹியர். இங்கதான் எனக்கு கோடாமினன்ஸ் பார்க்க முடியுது. சரியா? ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஸோ AB ரெண்டுமே வந்து டாமினன்ட்பா. சரியா? O வந்து ரெசிசிவ்.
அப்போ ஏ ஓ ரெண்டும் மிக்ஸ் ஆகி வந்தா கண்டிப்பா ஏ தான் எக்ஸ்பிரஸ் ஆகுங்கிறது தெரியும். சோ இப்ப பாருங்க, நான் இப்ப டிக் பண்ணி காட்டுறதெல்லாம் வந்து கம்ப்ளீட் டாமினன்ஸ். இது வந்து கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஏன்னா ஏ வந்து டாமினன்டா இருக்கு, ஓ வந்து ரெசிசிவா இருக்கு. அப்ப அஃப்கோர்ஸ் ஏ தான் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். அதுவே இங்க பாருங்க, பி வந்து டாமினன்டா இருக்கு, ஓ இஸ் ரெசிசிவ். அப்ப கண்டிப்பா பி தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். அதெல்லாமே ஓகே. அண்ட் இங்க வந்து ரெண்டுமே வந்து ரெசிசிவா இருக்கு, ஸோ கண்டிப்பா அதுதான் எக்ஸ்பிரஸ் ஆகும். இதெல்லாம் மெண்டல் சொன்ன மாதிரி, மெண்டல் சொன்ன ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுது. திஸ் இஸ் கம்ப்ளீட் டாமினன்ஸ். இப்ப இதுவே நான் இந்த இடத்துல டிக் பண்ணிருக்கேன் இல்லையா, இதுதான் வந்து என்ன சொல்வோம், கோ டாமினன்ஸ்னு சொல்வோம். ஏன்னா இந்த இடத்துல ரெண்டுமே டாமினன்ட் கேரக்டர் ஃபைட் பண்ணுது. ஏவும் டாமினன்ட், பியும் டாமினன்ட். அப்ப இந்த ரெண்டுமே ஃபைட் பண்ணும்போது அதுக்கு பேரு கோ டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ ஹியூமன் பிளட் குரூப் அப்படிங்கறத நம்ம பொதுவா சொல்றோம். இன்னும் எஸ்பெஷலி சொல்லணும்னா ஏபி பிளட் குரூப் அப்படிங்கறத சொல்லலாம். சோ இங்கதான் நம்ம என்ன பார்க்க முடியும், கோடாமினன்ஸை பார்க்க முடியும். ஓகேவா? சோ அடுத்தபடியா லீத்தல் ஜீன்ஸ் போலாமா? அடுத்தபடியா லீத்தல் ஜீன்ஸ் போலாமா? இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கதைக்குள்ளேயே நான் போகலடா. நீ 10th படிச்சிருக்க பாசிட்டிவ் பிளட் குரூப்னா என்ன, நெகட்டிவ் பிளட் குரூப்னா என்ன, வாட் இஸ் டிசைடிங் இட் அப்படிங்கிறது 10th படிச்சிருக்கேன், 11th படிச்சிருக்கேன். நம்ம அதுக்குள்ள இப்ப போகல. RH ஃபேக்டர் பத்தி இப்ப நம்ம பேசவே இல்லை. இப்ப நம்ம பேசினது ஃபுல்லாவே பிளட் குரூப்பிங் தான். ஏ குரூப், பி குரூப், ஓ குரூப், இதை பத்தி தான் நம்ம பேசுறோமே தவிர ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ் அதை பத்தி எல்லாம் நான் பேசல. சரியா? ஓகே. லீத்தல் ஜீன்ஸ் போலாமா? லீத்தல் அப்படின்னா டெத்ன்னு அர்த்தம். லீத்தல்னா என்ன அர்த்தம்? டெத்து. சோ ஏதோ ஒரு ஜீன் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு, அதுல ஏதோ ஒண்ணு மாற்றங்கள் வருது, அதனால நம்ம இறந்து போக கூட வாய்ப்பு இருக்குன்னா அந்த ஜீனுக்கு பேரு தான் லீத்தல் ஜீன். சரியா? சோ ஒரு சில அலீல்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஆர்கானிசமை இறந்து போக வைக்கலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் பிளான்ட் ஆர் ஆன்டிரினம் ஸ்பீஷிஸ் சொல்லுவாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா கேபிட்டல் சி அப்படின்னு இருக்கிறது கிரீன் கலர் லீஃபோட கேரக்டர். இன்னொரு சைடு ஸ்மால் சி அப்படின்னு இருக்கிறது வந்து ஒயிட் கலர். ஸோ விச் இஸ் லீடிங் டு த லீத்தல் ப்ராப்பர்ட்டி. அந்த பிளான்ட் வந்து இறந்து போக வாய்ப்பு இருக்கு இந்த ஜீன் இருந்தா. இப்போ ஒரு கேபிட்டல் ஒரு ஸ்மால் சி இருக்கு அப்படின்னா அது வந்து ஆரியா கலர், ஒரு மாதிரி வந்து கோல்டன் கலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஆன்டிரினம் ஸ்பீஷஸை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பேரண்ட்ஸ் வந்து எப்படி இருக்காங்க? அஃப்கோர்ஸ் தே வில் பி ஒன் டாமினன்ட் அண்ட் தி அதர் ஒன் வில் பி ரெசிசிவ் இல்லையா? ஒரு டாமினன்ட் அண்ட் ஒரு ரெசிசிவ், இப்படிதான் பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ F1 இந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்வேஸ் F1 இஸ் கோயிங் டு பி த ஹெட்டிரோசைகஸ் டாமினன்ட். அப்போ ஒரு கேபிட்டல் சி ஒரு ஸ்மால் சி போட்டாச்சு, விச் இஸ் ஹெட்டிரோசைகஸ் டாமினன்ட். சரியா? இப்ப அடுத்தபடியா அதே ஜீனோடைப் இருக்க இன்னொரு பிளான்ட் கூட நான் வந்து கிராஸ் பண்ணும்போது F2 ஜெனரேஷனோட ரேஷியோ எப்படி வருது? சேம் புன்னெட் ஸ்கொயர் தான். போட்டு பார்க்கலாமா? புன்னெட் ஸ்கொயர்ல if I'm taking one capital C and one small c, அதே மாதிரி இன்னொரு பேரண்ட்டுக்கும் ஒரு கேபிட்டல் சி ஒரு ஸ்மால் சி இருக்கும்போது what are the possibilities? capital C, capital C, capital C, small c, capital C, small c, small c, small c. இதுதான் வந்து ரேஷியோவா இருக்க போகுது. So the same 1:2 is the ratio. 1:2 is the ratio. புரியுதா? அடுத்தபடியா போலாமா? ஸோ லீத்தல் ஜீன்ஸ்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னதான், 1:2 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அட் த சேம் டைம் அதுதான் கிடைச்சது. அண்ட் இந்த மாதிரி ரேஷியோ வரும்போது இந்த லாஸ்டா இருக்க 1 இருக்கு இல்லையா, தோ இங்க இந்த ஸ்மால் சி இதுதான் வந்து லீத்தல் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஜீன். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் லீத்தல் ஜீன். ஸோ இதனால என்ன ஆகும், இந்த ஜீன் ஒரு ஆர்கானிசம்ல இருந்தா அந்த ஆர்கானிசம் இறந்து போயிடும். கிளியரா? அடுத்து போலாமா? பிளியோட்ரோபி போலாமா? எஸ். ஸோ லீத்தல் ஜீன்ஸ் உங்களுக்கு தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பிளியோட்ரோபி அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஒரே ஒரு ஜீன் நம்மளுக்கு நிறைய கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணா அதுதான் பிளியோட்ரோபி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பார்த்தோம்? ஒரு ஜீன்னா ஒரு கேரக்டரை தான் கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் கலர்னா அதுக்கு ஒரு ஜீன் தான் இருக்கும், ஹேர் டெக்ஸ்டர்னா அதுக்கு ஒரு ஜீன் தான் இருக்கும், ஐபால் கலர்னா அதுக்கு ஒரு ஜீன் தான் இருக்கும். அப்படிதானே பார்த்தோம். ஆனா அந்த பிளியோட்ரோபில என்ன சொல்றாங்க, ஒரே ஜீன் எனக்கு மோர் தேன் ஒன் கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் ட்ரைட்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றாங்க. இதுதான் பிளியோட்ரோபி. சரியா? ஸோ இதுல கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படிதான் இருக்க போகுது, என்னதான் வேற வேற லைக் ஒரே ஜீன்ஸா இருந்தாலும் வேற வேற கேரக்டர்ஸா இருந்தாலும் எல்லாமே ஒரு சிங்கிள் யூனிட்டா தான் எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பீ பிளான்ட் ட்ரைட்ஸ். ஸோ பட்டாணி பிளான்ட்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா we have flower color,
சீட் கலர், லீஃப் ஆக்சில் ஸ்பாட் இதெல்லாமே சொல்லலாம். ஸோ இதெல்லாமே வந்து it is an example for pleiotropy. Sickle cell anemia is also an example for pleiotropy. இதுல சிக்கல் செல் அனிமியா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா ஒரே ஒரு ஜீன்ல எனக்கு சின்ன மியூட்டேஷன் நடந்ததுடா. சரியா? எனக்கு ஒரே ஒரு சின்ன ஜீன்ல மியூட்டேஷன் நடந்தது which led to அந்த ஆர்பிசியோட ஷேப் வந்து சிக்கல் செல்லா மாறிடுச்சு. சரியா? அருவாள் எப்படி இருக்கும் அந்த ஹாஃப் மூன் ஷேப்ல அந்த மாதிரி மாறிடுச்சு. யூஸ்வலா அந்த பைகான்கேவ் ஷேப் வந்து இங்க கிடைக்கல. ஸோ சிக்கல் ஷேப்ல மாறினதுக்கு அப்புறமா இது என்னவா ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதனால இனஃப் ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போக முடியல எல்லா இடத்துக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் கிரியேட்டிங் அ ஹைபாக்சியா கண்டிஷன். எந்தெந்த இடத்துல எனக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து கிடைக்கணுமோ போதுமான அளவு ஆக்சிஜன் இல்லாம செல்ஸ் டிஷ்யூஸ்க்கெல்லாம் வந்து ஆக்சிஜன் டிஃபிஷியன்சி வருது, பத்தலை, ஆக்சிஜன் வந்து பேசிக்கலி பத்தலை. ஸோ அதுக்கு பேரு ஹைபாக்சியா கண்டிஷன் சொல்லுவாங்க. அதனால என்னென்னலாம் வரலாம், எப்பவுமே அந்த பர்சன் டயர்டா இருப்பாங்க அண்ட் எப்பவுமே வந்து கொட்டாய் விட்டுட்டே இருப்பாங்க, ரைட்? ஸோ ஃபெட்டிக்னஸ் இருக்கும் அண்ட் அவங்களுக்கு வந்து ஈவன் அனீமியா சிம்டம்ஸ் எல்லாமே வந்து வரும், ரைட்? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பிளியோட்ரோபி. அப்போ ஒரே ஒரு ஜீன்ல தான் எனக்கு தப்பு நடந்திருக்கு, அதனால எனக்கு நிறைய கேரக்டர்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகுது இல்லையா? ஸோ இதுதான் சிக்கல் செல் அனிமியான்னு சொல்லுவோம். ஈவன் அதனால கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம் அண்ட் பார்வை போகலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நிறைய கேரக்டர்ஸ் பட் ஒரே ஒரு ஜீன் தான். ஸோ இதுதான் என்ன சொல்வோம், பிளியோட்ரோபின்னு சொல்லுவோம். சரியா? Can this channel teach JEE? Reena, yes, of course. உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு JEE கிளாஸ் எப்போ நாங்கள் ஷெடியூல் பண்ணியிருக்கோமோ அந்த கிளாஸை வந்து அட்டென்ட் பண்ணுங்க. டெலிகிராம் குரூப்பை பேசிக்கலி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த குரூப்ல தான் உங்களுக்கு என்னென்ன கிளாஸ் இருக்குங்கிறதும் அந்த கிளாஸோட லிங்க்குமே வந்து ஷேர் ஆகும். ஸோ அந்த குரூப்பை கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா மேம்? என்னோட அப்பா வந்து ஏபி பிளட் குரூப் அண்ட் அம்மா வந்து ஓ பிளட் குரூப். ஓகே, நீங்களும் உங்களோட பிரதரும் வந்து ஓ பிளட் குரூப். ஹவ் இஸ் இட் பாசிபிள்? ஸோ இந்த கோடாமினன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏபி பிளட் குரூப்க்கு மட்டும் தான் பார்த்தோம் இல்லையா? ஸோ ரெண்டுமே சேர்ந்து எக்ஸ்பிரஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். பட் தேர் ஆர் சம் எக்ஸெப்ஷன்ஸ் ஆல்சோ. ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து என்னன்னா, ஒருத்தங்களுக்கு நெகட்டிவ் பிளட் குரூப் ஏ நெகட்டிவ் இருந்து, ஒருத்தங்களுக்கு ஓ பிளட் குரூப் இருந்து, குழந்தைக்கும் ஓ பிளட் குரூப் கூட வந்திருக்கு. இட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ இது வந்து ஒரு நார்மலா இருக்க ஒரு கிரைட்டீரியா. பட் இதே தான் எல்லாருக்கும் நடக்கணுங்கிறது கிடையாது. டாமினன்ஸ் ரெசிசிவ் வச்சு பார்க்கும்போது திஸ் இஸ் த கிரைட்டீரியா. மற்றபடி இது டிஃபர் ஆகலாம். சரியா? ஓகே, ஸோ இன்டர்ஜீனிக் இன்ட்ராக்ஷன் போலாமா? ரெடியா எல்லாரும்? இன்டர்ஜீனிக் இன்டராக்ஷன் பார்க்க போறோம். இப்ப என்னன்னா, இன்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிட்வீன் இல்லையா? ஸோ எனக்கு ரெண்டு ஜீன்ஸ்க்கு நடுவுல தான் எனக்கு இந்த இன்டராக்ஷன் நடக்குது. சரியா? இப்ப ரெண்டு ஜீன்ஸ்னா அது எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இருக்கும். ஒரே குரோமோசோம்ல வேற லொகேஷன்ல இருக்கும். அந்த லொகேஷன்ல இருக்கக்கூடிய ஜீன்ஸ்குள்ளதான் எனக்கு இன்டராக்ஷன் நடக்குது. ஸோ இதுக்கு பேரு தான் இன்டர்ஜீனிக் இன்டராக்ஷன். கிளியரா? இதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு டாமினன்ட் எபிஸ்டாசிஸ், இன்னொன்னு பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இது ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம். டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் அப்படிங்கிறது என்ன? எப்பவும் போலதான் ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி இருந்தா என்ன ஆகும்? இந்த கேபிட்டல் டி போய் இந்த ஸ்மால் டியோட கேரக்டரை சப்ரஸ் பண்ணும். இதுதானே யூஸ்வலி நடக்கக்கூடியது. அதே தான் இங்கேயும் நடக்குது. ஸோ இந்த கேபிட்டல் டீயை என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இந்த கேபிட்டல் டீயை we call it as epistatic gene. எபிஸ்டாட்டிக் ஜீன். இதுவே அந்த ஸ்மால் டீயை என்ன சொல்லுவாங்க? we call it as hypostatic gene. அப்படின்னா என்னமா அர்த்தம்? எபிஸ்டாட்டிக் ஜீனா ஹைப்போஸ்டாட்டிக் ஜீனா சப்ரஸ் பண்ண போகுது. இப்படி சொன்னா உனக்கு புரியாது இல்லையா? ஆனா கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு சொன்னா உனக்கு புரியும். கேபிட்டல் டியும் இருக்கு ஸ்மால் டியும் இருக்குன்னா கேபிட்டல் டியோட கேரக்டர்ஸ் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும், ஸ்மால் டியோட கேரக்டர் சப்ரஸ் ஆயிரும். இது தெரிஞ்சது தானே? அப்போ யாரு எக்ஸ்பிரஸ் ஆகுறாங்களோ அவங்க தான் எபிஸ்டாட்டிக், இவங்க தான் எக்ஸ்பிரஸ் ஆவாங்க. யார் வந்து சப்ரஸ் ஆகுறாங்களோ, அவங்க கேரக்டர் வெளியவே தெரியலையோ, அவங்க ஹைப்போஸ்டாட்டிக் ஜீன். புரியுதா? ஸோ ஜஸ்ட் நான் அலீல் வச்சு சொன்னேன், பட் இதுதான் கான்செப்ட். எபிஸ்டாட்டிக் ஹைப்போஸ்டாட்டிக் வந்து இதுதான் கான்செப்ட். சரியா? ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து சம்மர் ஸ்குவாஷ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ கேபிட்டல் டபிள்யூ அப்படிங்கிறது எபிஸ்டாட்டிக்கா இருக்கு. ஏன்னா கேபிட்டல் டபிள்யூனா இதுதான் வந்து எக்ஸ்பிரஸ் ஆக போகுது. கேபிட்டல் ஜி அப்படிங்கிறது எல்லோ கலரை குறிக்கும், ஸ்மால் ஜிங்கிறது கிரீன் கலரை குறிக்கும். பட் என்னதான் இந்த எல்லோ கிரீன் எல்லாம் இருந்தாலும் எல்லாத்தையும் விட இந்த ஒயிட் கலர் தான் வந்து டாமினண்டா இருக்கு, அதுதான் எக்ஸ்பிரஸ் ஆக போகுது. இந்த எல்லோ ஜீன் கிரீன் ஜீன் ரெண்டுமே வந்து சப்ரஸ் ஆயிரும்.
சரியா? ஸோ F2 ரேஷியோ எனக்கு எப்படி கிடைச்சது? 12:3:1 கிடைச்சது. ஸோ 12 பிளான்ஸ்ல எனக்கு ஒயிட் கலர் ஃப்ளவர் கிடைச்சது, 3 பிளான்ஸ்ல எனக்கு எல்லோ ஃப்ளவர் அண்ட் 1 பிளான்ட்ல கிரீன் கலர் ஃப்ளவர் கிடைச்சது. சரியா? ஸோ நான் என்ன பண்றேன், இப்போ பேரண்ட்ல ஒருத்தங்களை வந்து கம்ப்ளீட் டாமினண்டா எடுத்துப்பேன், விச் இஸ் கோயிங் டு பி கேபிட்டல் W, ஸ்மால் g எடுத்துக்க போறேன். சரியா? ஸோ அடுத்தபடியா பார்த்தா we have a recessive character which is small w and capital G. இந்த மாதிரி எடுத்துக்கும் போது என்னென்ன பாசிபிள் காம்பினேஷன்ஸ் வந்தது அப்படிங்கறதா இங்க கொடுத்திருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கும் கோடாமினன்ஸ்க்கும் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் பிளஸ் ரேஷியோ கொடுத்திருக்காங்க. சரியா? போலாமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம், இல்லைன்னா அடுத்தடுத்து போயிடலாம். Any doubts till now? Okay. No doubts. அப்ப அடுத்தபடியா போலாமா? Clear. Super. So இப்ப அடுத்து போலாம். We have incomplete dominance and codominance. Incomplete dominance அப்படிங்கிறது என்னன்னா, மிராபிலஸ் ஜலாப்பா பிளான்ட் நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம், ஈவன் ஸ்னாப்டிராகன் பிளான்ட் ஆன்டீரியம் ஸ்பீஷஸும் சொல்லலாம். ரெண்டுமே பாத்தீங்கன்னா எனக்கு 1:2:1 ரேஷியோ வருது. கோடாமினன்ஸ் பார்த்தாலும் ABO பிளட் குரூப் வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம், எஸ்பெஷலி வந்து AB பிளட் குரூப், அங்கேயும் 1:2:1 ரேஷியோ எனக்கு வருது. அடுத்தபடியா பார்த்தா டாமினன்ட் எபிஸ்டாசிஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள்? சம்மர் ஸ்குவாஷ். ரெசிசிவ் எபிஸ்டாசிஸ்க்கு ஆன்டீரியம் ஸ்பீஷிஸ். இதுதான் நம்ம இது வரைக்கும் படிச்சது, வேற எதை பத்தியும் நம்ம படிக்க மாட்டோம். இது எல்லாத்துக்கும் வந்து எக்ஸாம்பிள் தரவாய்க்கோங்க, ஆல்சோ ரேஷியோ தரவாய்க்கோங்க. அடுத்து பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் போலாமா? ரெடியா எல்லாரும்? ரக்ஷந்தா செல்வராஜ், டவுட் ஏதாவது இருந்தா டவுட்டை போஸ்ட் பண்ணுங்க. யூ ஆர் லிட்டரலி ஸ்பாமிங் த கமெண்ட் செக்ஷன். இப்படி பண்ணா உங்க ஐடி பிளாக் தான் ஆகும். என்ன பழக்கம் இது? ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்கும் போது அவங்க கம்ப்ளீட் பண்ணணும் தானே வெயிட் பண்ணுவீங்க, ரைட்? அதுக்கப்புறம் தானே உங்களோட டவுட்ஸை போஸ்ட் பண்ணுவீங்க. கிளாஸ் எடுக்க மேம் நான் சொல்றது கேளுங்கன்னு கத்துனா அந்த மேமோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்? டேய், நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்டா, நானே டைம் கொடுப்பேன்டா டவுட் கேட்கறதுக்கு, அப்படித்தானே இருக்கும். இப்படிதான் உங்களோட கிளாஸ்ல பண்ணுவீங்களா? வாட் டைப் ஆஃப் பிஹேவியர் இஸ் திஸ்? ஓகே. ஸோ பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் போலாமா? ஸோ இந்த பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது அப்படியே ஆப்போசிட் ஃபார் த பிளியோட்ரோபி. ஸோ பிளியோட்ரோபி அப்படிங்கிற கண்டிஷனுக்கு ஆப்போசிட்டான கண்டிஷன் தான் இந்த பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். பிளியோட்ரோபினா என்ன? ஒரே ஜீன் என்ன பண்ணுச்சு? மல்டிபிள் ட்ரையட்ஸை கண்ட்ரோல் பண்ணுச்சு. ஒரே ஜீன் என்ன பண்ணுச்சு? மல்டிபிள் ட்ரையட்ஸை கண்ட்ரோல் பண்ணுச்சு, ரைட்? அப்ப பாலிஜெனிக்னா என்ன? இங்கே அர்த்தமும் இருக்கு. பாலினா மினி, ஜீனிக் அப்படின்னா ஜீன்ஸ். ஸோ நிறைய ஜீன்ஸ் என்ன பண்ணுது? ஒரே கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுது, அவ்வளவுதான் விஷயம். சரியா? கேரக்டர் அப்படிங்கிறதும் ட்ரையட் அப்படிங்கிறதும் ஒண்ணுதான். ஸோ இங்க என்ன ஆச்சு? பிளியோட்ரோபில ஒரே ஜீன் எனக்கு மல்டிபிள் ட்ரையட்ஸை கண்ட்ரோல் பண்ணுச்சு. இங்க பாலிஜெனிக்ல நிறைய ஜீன்ஸ் எனக்கு ஒரே ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் த மேஜர் டிஃபரன்ஸ் ஹியர். சரியா? ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ பிளியோட்ரோபியில யாரை எக்ஸாம்பிளா பார்த்தோம்? சிக்கிள் செல் அனிமியா. ஏன்னா அதுல ஒரே ஒரு ஜீன் தான் வந்து மியூட்டேஷன் நடந்திருக்கு, அதனால நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ த எக்ஸாம்பிள் வாஸ் சிக்கிள் செல் அனிமியா, இல்லையா? பட் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஜீன்ஸ் எனக்கு ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுது, இல்லையா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட ஸ்கின் கலர் சொல்லலாம். இங்க வந்து வீட் கார்னல் கலர் கொடுத்துருக்காங்க, பட் அதை விட நம்ம ஸ்கின் கலர் கேன் பி செட் அஸ் அன் எக்ஸாம்பிள். ஏன்னா இது வந்து நம்ம NCERT புக்ல அதுதான் இருக்கு. ஸோ வீட் கார்னல் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். பட் அட் த சேம் டைம் நான் ஸ்கின் கலரும் சொல்றேன் பாருங்க, அதுவும் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். யாராவது நீங்க நீட் எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. சரியா? இப்போ நம்ம பார்க்க போறது பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் தான் பார்க்க போறோம். அண்ட் இதுல ஒன் ஆஃப் த மேஜர் எக்ஸாம்பிள் இஸ் ஸ்கின் கலர். ஹியூமன் பீயிங்ஸோட ஸ்கின் கலர் தான், வேற யாரோடதும் கிடையாது.
ஹியூமன்ஸோட ஸ்கின் கலர் கேன் பி செட் as an எக்ஸாம்பிள். சரியா? இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸோட ஸ்கின் கலர் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம பிளான்ஸ்ல ஹைட்னு சொன்னா டால், டுவார்ஃப் இந்த 2 தான் படிச்சிருக்கோம், வேற எதுவுமே படிக்கல. அந்த மாதிரியா இருக்கும். நம்ம எய்தர் இருந்தா ரொம்ப வெள்ளையா இருக்கும் இல்ல ரொம்ப கருப்பா இருக்கும், அப்படிதான் இருக்குமா? நடுவில் we have variety of ranges இல்லையா? ஸோ ஸ்கின் கலர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு, அதை மாறிக்கிட்டே இருக்கு. ஆமாவா? அதே தான் இங்கேயும். ஓகே, ஸோ இப்போ ஹியூமன் ஸ்கின் கலர் அப்படின்னு எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஃபேரா இருக்கவங்களும் இருக்காங்க இல்லையா, ரொம்ப டார்க்கா இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த ஃபேர் அண்ட் லவ்லி விளம்பரத்துலலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ வெரி டார்க் பர்சன்ஸும் இருக்காங்க, அதுல இருந்து கொஞ்சம் அந்த சாக்லேட் ப்ரௌன் கலர்ல இருக்கவங்களும் இருக்காங்க இல்லையா. ஸோ வெரி டார்க்ல இருந்து கொஞ்சம் சாக்லேட் ப்ரௌன், அந்த ஹனி ப்ரௌன் அந்த மாதிரியும் இருக்காங்க ஒரு மீடியம் ஸ்கின் டோன்ல. தென் அதை வந்து டஸ்கின்னு கூட சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஸ்கின் கலர், இவங்க வந்து நார்மல் டஸ்கி அந்த மாதிரி. அடுத்தபடியா பார்த்தா வி ஹாவ் ஃபேர் ஸ்கின், ரொம்ப கலரா இருப்பாங்க. இந்த மாதிரி வி ஹாவ் வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸ். ஸோ இதுல நம்மளுக்கு 3 ஜீன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுதுப்பா. என்னதான் ஸ்கின் கலர் அப்படின்னு நம்ம வந்து கரெக்டா சொல்லிட்டாலும் இதுல 3 ஜீன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ விச் இஸ் ஜீன் A, B and C. இந்த 3 ஜீன்ஸும் இங்க கண்ட்ரோலிங்கா இருக்கு. ஸோ இங்க இப்ப என்ன ஆகுது, இந்த 3 ஜீன்ஸ்க்கும் வந்து வி ஹேவ் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இல்லையா. ஸோ எனக்கு இந்த 3 ஜீன்ஸும் இப்படியும் இருக்கலாம், எல்லாமே டாமினன்டாகவும் இருக்கலாம், ஆர் ஒரு டாமினன்ட் ஒரு ரெசிசிவ் இப்படியும் இருக்கலாம், எல்லாமே ரெசிசிவாகவும் இருக்கலாம். ஸோ வி ஹேவ் வெரைட்டி ஆஃப் காம்பினேஷன். பட் இங்க நான் வந்து 3 டைப் தான் எழுதியிருக்கேன் சரியா. ஸோ இங்க வந்து ஆல் டாமினன்டா இருக்கு, எல்லாமே வந்து டாமினன்டா இருக்குன்னா அவங்க வந்து எப்படி இருப்பாங்க, நல்லா டார்க்கா தான் இருப்பாங்க. அவங்க ஜீன்ஸ் வந்து ரொம்ப டாமினன்டா இருக்குன்னா தே வில் பி டார்க். இப்போ இதுவே வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரெசிசிவா இருக்காங்க, விச் மீன்ஸ் எல்லா ஜீன்ஸும் ரெசிசிவா இருக்குன்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஃபேரா இருப்பாங்க, கலரா இருப்பாங்க. இப்ப இதோட நடுத்தரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மீடியம் கலர்ல இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஹெட்ரோஜீனஸா இருப்பாங்க. ஸோ தே ஹேவ் ஆல் த டாமினன்ட் ஜீன்ஸ் பிளஸ் ரெசிசிவ் ஜீன்ஸ். பட் ஆல்சோ அவங்களோட ஸ்கின் கலர் எப்படி இருக்க போது, மீடியமா இருக்க போது. லைக் ரொம்ப டார்க்காவும் இல்லாம ரொம்ப ஃபேராவும் இல்லாம மீடியமா இருக்க போறாங்க. ஸோ இதுல டாலு டுவார்ஃப் அப்படின்னு டெஃபினட்டா 2 கேரக்டர்ஸ் மட்டும் நம்ம எப்பவுமே சொல்ல முடியாது. பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த கார்னோட கலரா இருக்கட்டும், அதுலயும் வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. ரெட் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, அப்படியே கொஞ்சம் பேல் பிங்கா இருக்கு, தென் எல்லோவா இருக்கு. ஆல் தீஸ் வெரைட்டிஸ் ஆர் பாசிபிள். அதே கிரேடியன்ஸை நம்ம ஸ்கின் கலர்லயும் பார்க்க முடியும். ரொம்ப டார்க், கொஞ்சம் மீடியம், அப்புறம் ஃபேர், இந்த மாதிரி வி ஹேவ் வெரைட்டி ஆஃப் காம்பினேஷன்ஸ், ரேஞ்சஸ் இல்லையா. ஓகே, அடுத்து போலாமா? எஸ், அடுத்து போலாமா? எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ சம்டைம்ஸ் எனக்கு கேரக்டர்ஸ் நியூக்ளியஸ்ல இருந்து டிஎன்ஏல இருந்து வராம வேற ஏதாவது இடத்துல இருந்து டிஎன்ஏல இருந்து வரலாம். அப்ப வேற எந்த இடத்துல எனக்கு டிஎன்ஏ இருக்கும்? இப்ப பிளான்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா வி ஹேவ் குளோரோபிளாஸ்ட் டிஎன்ஏ அண்ட் மைட்டோகாண்ட்ரியாவோட டிஎன்ஏ. அதே மாதிரி அனிமல்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவுக்கு டிஎன்ஏ இருக்கு. அஃப்கோர்ஸ் அனிமல்ஸ்க்கு வந்து குளோரோபிளாஸ்ட் இருக்காது இல்லையா, பிகாஸ் தே ஆர் ஹெட்டிரோட்ரோபிக். ஸோ இதை புரிஞ்சுக்க முடியுதா? நியூக்ளியஸ்குள்ள மட்டும் டிஎன்ஏ கிடையாது, அதை தாண்டி வேற எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் டிஎன்ஏவும் இருக்கு, விச் இஸ் குளோரோபிளாஸ்ட் டிஎன்ஏ அண்ட் மைட்டோகாண்ட்ரியா டிஎன்ஏ. சரியா? எஸ். ஸோ இதை வச்சுதான் இப்போ எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஒரு சில கேரக்டர்ஸ் நம்மளுக்கு நியூக்ளியஸ்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வராம வேற ஏதாவது இடத்துல இருக்க டிஎன்ஏல இருந்து கூட அடுத்த ஜெனரேஷனுக்கு வரலாம். ஸோ இட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ் வயா ஆர்கனல்ஸ், தட் இஸ் மைட்டோகாண்ட்ரியா மூலியமாவோ இல்ல குளோரோபிளாஸ்டோட டிஎன்ஏ மூலியமாவோ எனக்கு கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகலாம். ஸோ தீஸ் ட்ரைட்ஸ் டு நாட் ஃபாலோ மெண்டல்ஸ் லா. இது வந்து என்ன பண்ணாது, மெண்டலோட லாவை ஃபாலோவே பண்ணாது. இது எக்ஸாக்ட்லி டிஃப்ரெண்டா தான் பிஹேவ் பண்ணும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு டிசீஸ் குழந்தைக்கு அம்மா கிட்ட இருந்து வரப்போகுதுன்னா இட் இஸ் கண்டிப்பா வந்து எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ் தான். ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு ஸ்பெர்ம் அண்ட் ஒரு எக் ஃபியூஸ் ஆனாதான் we will have a zygote இல்லையா. ஒரு ஸ்பெர்ம் அண்ட் ஒரு எக் ஃபியூஸ் ஆனாதான் we will have a zygote. ஸோ இப்போ இங்க என்னென்ன ஃபியூஸ் ஆகுது? ஸ்பெர்ம்ல இருந்து நியூக்ளியஸ் வந்து ஃபியூஸ் ஆகுது, எக்ல இருந்து அந்த சைட்டோபிளாசம் வந்து ஃபியூஸ் ஆகுது. சைட்டோபிளாசம்ல கண்டிப்பா மைட்டோகாண்ட்ரியா இருந்திருக்குமா? ஆமா, இருந்திருக்கும். இப்போ இந்த ஸ்பெர்மோட நியூக்ளியஸ்ல எனக்கு ஒரு டிஎன்ஏ இருக்கும், எக்கோட சைட்டோபிளாசம்ல மைட்டோகாண்ட்ரியால எனக்கு ஒரு டிஎன்ஏ இருந்திருக்கும். இப்போ இந்த 2 டிஎன்ஏவும் கலந்ததுதான் we have a zygote இல்லையா. அப்போ இந்த குழந்தைக்கு
நோய்கள் அப்பா கிட்ட இருந்தும் வரலாம், அம்மா கிட்ட இருந்தும் வரலாம். ஆனா அப்பா கிட்ட இருந்து வந்தா அது கண்டிப்பா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ் தான். ஏன்னா நியூக்ளியஸ்ல இருக்க டிஎன்ஏ தான் வந்து அடுத்த குழந்தைக்கு போகுது. இதுவே அம்மா கிட்ட இருந்து ஏதோ ஒரு நோய் வருதுன்னா இட் இஸ் கம்பல்சரி எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ். சரியா? அம்மாவோட மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏனால கூட சம்டைம்ஸ் எனக்கு கேரக்டர்ஸ் வரலாம், பாஸ் ஆன் ஆகலாம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லி பிளான்ஸ்ல நம்ம இதை வந்து படிக்க போறோம். அனிமல்ஸ்க்கு இது செட் ஆகாது, ஏன்னா குளோரோபிளாஸ்ட் அனிமல்ஸ்ல கிடையாது. இப்ப பிளான்ஸ்ல பார்க்கும்போது லீஃபோட கலர் டார்க் கிரீனா இருக்கா, பேல் கிரீனா இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வந்து அம்மாவோட கேரக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ இஃப் யூ சி ஹியர், நம்ம பேரண்ட்ஸ் வந்து 2 பேரை எடுத்துக்கிறோம். சரியா? மேல் பேரண்ட், ஃபீமேல் பேரண்ட் ரெண்டுமே எடுத்துக்கிறோம். ஸோ இதுல மேல் பேரண்ட் வந்து பேல் கிரீன் கலர்ல இருக்காங்க, ஃபீமேல் பேரண்ட் வந்து டார்க் கிரீன் கலர்ல இருக்காங்க. சரியா? இப்ப குழந்தைக்கு யாரோட கேரக்டர்ஸ் போகும்? கண்டிப்பா அம்மாவோட கேரக்டர்ஸ் தான் போகும். பிகாஸ் நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம்? குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்பாவோட நியூக்ளியஸ் தான் வருமே தவிர அம்மாவோட குளோரோபிளாஸ்ட் தான் குழந்தைக்கு வரும். அப்ப அம்மாவோட கேரக்டர் என்ன? டார்க் கிரீனா இருக்கு. அப்ப குழந்தைக்கும் டார்க் கிரீன் கேரக்டர் தான் வரும். கிளியரா? இப்ப இதுவே நான் அம்மாவுக்கு வேற கேரக்டர் எடுத்து சும்மா செக் பண்ணி பாக்குறேன். ஸோ இப்ப அப்பாவுக்கு டார்க் கிரீன் கலர் இருக்கு, அம்மாவுக்கு பேல் கிரீன் கலர் இருக்கு. இப்பவும் எனக்கு அம்மாவோட கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகுது, which is pale green. சரியா? Yes, this is an example for cytoplasmic inheritance. Sorry, chloroplast inheritance. அடுத்து cytoplasmic male sterility பத்தி பார்க்க போறோம். ஸ்டெரிலிட்டி அப்படின்னா என்ன? ஏதாவது ஐடியா இருக்கா? ஸ்டெரிலிட்டி அப்படின்னா என்னப்பா? எனி ஐடியா? சுஜி, இப்போ உங்க ஐடி வந்து பிளாக் ஆகுது. யாரும் உங்களுக்கு இங்க ரிப்ளை எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே சொன்னதுதான், கிளாஸ் கவனிக்கிற மாதிரி இருந்தா வாங்க, இல்ல பேசணும் அப்படின்னா வேற ஏதாவது லைவ் செஷன்ல போய் பேசுங்க. திஸ் இஸ் நாட் த பிளேஸ். ஸ்டெரிலிட்டி அப்படின்னா என்ன? வெரி குட், இட் cannot reproduce இல்லையா? சூப்பர் சூப்பர். ஸோ 4 o'clock பிளான்ட் அப்படிங்கிறது எதுக்காக சொல்றாங்கன்னா, அந்த பிளான்ட்ல இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ஈவினிங் 4 o'clock தான் வந்து பூக்கவே ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அது ப்ளூமே ஆகாது. அதனாலதான் இட் இஸ் கால்ட் அஸ் 4 o'clock பிளான்ட்ஸ். லேட்டா தான் அது வந்து பூ பூக்கவே ஆரம்பிக்குது. சரியா? எல்லா பூவும் காலையிலேயே விரிஞ்சா இது மட்டும் சாயந்தரம் தான் விடியும், அந்த மாதிரி. ஓகே, சரிப்பா. இப்ப ஸ்டெரிலிட்டி அப்படின்னா என்ன? அவங்களால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இட் இஸ் அன் ஆப்போசிட் வேர்ட் ஆஃப் ஃபர்டிலிட்டி. ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்படியே ஆப்போசிட்டான வேர்ட் தான் ஸ்டெரிலிட்டி. புரியுதா? ஸோ ஃபர்டிலிட்டினா அவங்களால கண்டிப்பா ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸ்டெரிலிட்டி அப்படின்னா அவங்களால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இப்போ மேலுக்கு அந்த மாதிரி ஸ்டெரிலிட்டி வரலாம் பிகாஸ் ஆஃப் திஸ் சைட்டோபிளாசம். ஸோ இந்த கேபிட்டல் என் சைட்டோபிளாசம்னா நார்மலான சைட்டோபிளாசம்னு அர்த்தம். எஸ் சைட்டோபிளாசம்னு போட்டா அதுதான் ஸ்டெரைல் சைட்டோபிளாசமா இருக்க போகுது. இப்போ ஒரு கேபிட்டல் ஆர் ஒரு ஸ்மால் எஃப், RF ஜீன் அப்படின்னா அது நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஜீனு. இது என்ன பண்ணுது? இந்த எஸ் சைட்டோபிளாசமோட கேரக்டர்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. சரியா? அவ்வளவுதான். இந்த அட்டாவிசம் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரிலிட்டி இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட், பட் ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க போதும். அட்டாவிசம் அப்படிங்கிறது குரங்குல இருந்துதான் மனுஷங்க வந்தோம்னு எல்லாருக்குமே தெரியும். குரங்குக்கு வால் இருக்கு, ஆனா மனுஷங்களுக்கு வால் இருக்கா? கிடையாது. ஏன் இல்ல? பிகாஸ் அந்த கேரக்டர் வந்து காலங்காலமா அப்படியே நம்ம எவால்வ் ஆகி வரும்போது காணாம போன ஒரு கேரக்டர் இல்லையா? இப்ப திடீர்னு யாரோ ஒரு குழந்தை வந்து வாளோட பிறக்குதுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் அட்டாவிசம். புரியுதா? சோ ஏதோ ஒரு ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர் பாதியில காணாம போயிருக்கும், திடீர்னு வந்தா அதுக்கு பேரு அட்டாவிசம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிளான்ட்ல இங்க கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இது வந்து பாட்னி பேஸ்டா நம்ம படிக்கிறதுனால பாட்னி பேஸ்டா பிளான்ட் நேம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுவே நம்ம ஜுவாலஜில இதே ஒரு அட்டாவிசம் வந்து எவல்யூஷன்ல நம்ம படிப்போம். அப்ப வந்து ஹியூமன் பீயிங்ஸ்ல டெய்ல் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே, ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் த சாப்டர். பசங்களா, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த ஹிராஷியம் பிளான் பாத்தீங்கன்னா யூஸ்வலி செக்ஷுவல் மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷனை ஃபாலோ பண்ணாது. பட் இந்த இடத்துல திரும்பவும் அந்த செக்ஷுவல் மெத்தட் வந்து ரீஅப்பியர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அட்டாவிசம். சரியா? ஓகே, ஸோ எனி டவுட்ஸ்?
எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம், இல்லைன்னா இந்த லைவை நம்ம இதோட வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா, டவுட்ஸ் இருக்கா? கிளியரா? ஓகே பசங்களா, அப்ப லைவை எண்ட் பண்ணிக்கலாமா? எஸ். ஓகே, ஸோ we'll end the live now. Bye bye everyone. And இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் ஆகும். நாட் இமீடியட்லி, ஏன்னா இன்னைக்கு சண்டே யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ நாளைக்கு உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் ஆயிடும். சரியா? ஓகே பசங்களா, ஸோ bye bye everyone.